பல்லாயிரம் ஆண்டுகளான பழம் பெருமையும் உலகம் போற்றுகின்ற உன்னதமான நாகரிகமும் வளையாத நீதிக்குரிய அரசுகளும் தலை தோங்கிய சோழ வளநாட்டின் தஞ்சை பெருவுடையார் ராஜராஜேஸ்வரனாக உலகூரின் விடிகளையும் கருத்தையும் ஈர்த்து நிற்கக்கூடிய இந்த மாநகரில் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட புகழுக்குரிய தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய வழக்கறிஞர் மதியழகன் அவர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வீரத்தை நிலைநாட்டிய பாஞ்சாலங்குறிச்சிக்கு பக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய விழாவில் கல்லூரி மாணவனாக உரையாற்றச் சென்ற என் நெஞ்சை ஈர்த்த மறக்க இயலாத உரை தந்த நாள் முதல் பழகிடும் கேண்மையாலும் காட்டப்படுகின்ற பரிவினாலும் என் மனதிலே உயர்ந்து நிற்கின்ற மூத்த வழக்கறிஞர் அண்ணன் தஞ்சை ராமமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வரவேற்புரை நிகழ்த்திய தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் வடிவேல் அவர்களே, முதிர்ந்த வயதிலும் மூத்த வழக்கறிஞராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னையும் ஒரு பொருட்டாக விழித்து பாராட்டி பேசிய மூத்த வழக்கறிஞர் மதிப்புக்குரிய பெருமாள் அவர்களே, முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் உரையாற்றிய வழக்கறிஞர் ஜீவகுமார் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கின்ற தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்தின் இணை செயலாளர் வழக்கறிஞர் கேசவன் அவர்களே, மதிப்பிற்குரிய வழக்கறிஞர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, இந்த கற்றறிந்த சபையிலே நடைபெறுகிற கருத்தரங்கத்தின் உரையினை செவிமடுக்க வந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, என் தலைதாழ்ந்த வணக்கம். நன்றி உணர்வோடு நான் உரையை தொடர்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி உரையாற்றும் போது நான் தியாகச்சுடர் காமராஜர் அவர்களை தலைவராக விழித்து பழக்கப்பட்டவன். இன்று வைகோவையும் அதுபோல விழிப்பதிலே பெருமைப்படுகிறேன் என்று அவர் கூறிய போது அந்த சொல்லுக்கு தகுதியுடையவனாக என்னை ஆக்கிக் கொள்கின்ற விதத்தில் நான் தொடர்ந்து தன்னலமின்றி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் குலத்துக்கும் நான் பிறந்த புண்ணிய பூமியாகிய இந்த தமிழகத்துக்கும் நான் 50 ஆண்டுகளாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொது வாழ்வுக்கும் நேர்மை மாறாமல்
நாணயம் தவறாமல், கொள்கையின் உறுதி குறையாமல் இந்த உயிர் துடிப்பு அடங்குகின்ற வரையில் நான் தொடர்ந்து உழைப்பதற்கு, உறுதி கொள்ளுவதற்குரிய உந்துதலை தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்திலே எனக்கு தந்திருக்கின்ற அண்ணன் தஞ்சை ராமமூர்த்தி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கருத்துக்கள் பரிமாறப்படுகிற இடம்தான் வழக்கறிஞர் சங்கம். எதிரிலே வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எதிரும் புதிருமாக நீங்கள் நியாயஸ்தலங்களிலே, நீதிமன்றங்களிலே வாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது துலாக்கோல் நிலையிலே இருந்து கடந்த முறை நான் இதே அரங்கத்தில், இதே மைதானத்தில், இதே நீதிமன்ற வளாகத்தில் சரித்திரம் சந்தித்த வழக்குகளை பற்றி குறிப்பிடுகிற பொழுது விருப்பு வெறுப்பற்ற நிலையில் காய்தல் ஓத்தலகற்றி நடுநிலையோடு தீர்ப்பளிக்கின்ற துலாக்கோல் நீதிமன்றங்களை பற்றி நான் சொன்னேன். இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னால் வழக்கறிஞன், உங்களை நீதிபதிகளாக கருதி நான் வாதிடுகிறேன். நீதிபதிகள் முன்கூட்டியே ஒரு கருத்தை தங்கள் மனதிலே பதித்துக் கொள்வதில்லை. வாதியின் தரப்பிலோ பிரதிவாதியின் தரப்பிலோ இதுதான் சரி என்று முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வராமல் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்களின் அடிப்படையிலே எது தக்கது, எது நீதிக்கு வழிவகுப்பது என்று முடிவெடுப்பவர்களே நீதிமான்கள். எனவே இன்றைக்கு உலகத்தின் கோடானுகோடி மக்களின் இருதயங்களிலே ஓங்கி எழுகின்ற ஒரு குரலை உலகத்தின் எண்ணற்ற தேசிய இனங்கள் தங்கள் மீது பூட்டப்பட்ட அடிமை நுகத்தடிகளை உடைத்துக் கொண்டு விடியலின் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு காரணத்தை கற்றறிந்தோர் சபை மூலமாக எதிர்கால இளம் தலைமுறை இதை பற்றி சிந்திக்க வேண்டும். மாணவர் உலகம், வாலிப உலகம் இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்பு நோக்கத்தோடு இந்த எளியவன் இந்த மன்றத்திலே அது பற்றிய கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். இது கருத்துக்கள் பறந்திருந்த நாடு, மலர்கள் பூக்கின்ற சோலைகள் இருந்ததென்று இளங்கோ வர்ணித்தாரே, அப்படிப்பட்ட திருநாடு சோழ வளநாடு. மணிமேகலை காப்பியத்தை இயற்றிய சீத்தலை சாத்தனார் காவிரி பூம்பட்டினத்தையும் இந்த சோழ வளநாட்டையும் பற்றி குறிப்பிடுகிற பொழுது இங்கே ஆங்காங்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது என்று இந்திர விழாவை பற்றி வர்ணித்ததைப் போலவே இயற்கை வளத்தை பற்றியெல்லாம் சொல்லிய பட்டினப்பாளையின் உருத்திரங்கண்ணனார் பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரள் குறித்து எடுத்த உருகெழு கொடியும் ஓங்கி உயர்ந்திருந்தன என்று குறிப்பிடுகிறார். பல்கேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் முரள் குறித்து எடுத்த முரு கொழு கொடியும், இங்கே ஒரு கொடி பறக்கிறது, அங்கே விவாதம் நடக்கிறது. இங்கே ஒரு பதாகை காற்றிலே சலசலக்கிறது, அங்கே ஒரு வாதம் நடக்கிறது. இதை வர்ணிப்பதாக இருந்தாலும் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து தமிழ் கற்று காவியம் தீட்டிய இந்த சோழ மண்ணை, சோழ திருநாட்டை எண்ணியவனாகவே கம்பன் காப்பியத்தை படைத்ததாகவே நான் கருதுவதால் அவன் இங்கே எப்படிப்பட்ட வாதங்கள் இருந்திருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்ற வகையில் தான் மன்னர் தருநிறை அளக்கும் மண்டபம், அன்னமன் நடையர் ஆடும் மண்டபம், மண்ணு அருந்திரை ஓதும் மண்டபம், பன்னருங்கலை தெரி பட்டி மண்டபம் என்று பாலகாண்டத்திலே கம்பன் குறிப்பிடுகிற பொழுது அங்கே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன என்று தெரிவிக்கின்றான். மனிதன் தொடக்க காலத்தில் காடுகளில் உலவிய போது, அவன் இயற்கையின் தாக்குதலுக்கஞ்சி குகைகளில் பதுங்கிய போது, விலங்குகளோடு போரிட்ட போது,
காலது கொண்டு மேலது தெளிவி கையது கொண்டு மெய்யது போர்த்தி அவன் தனித்தனியாக வாழ்ந்து தன்னை போன்ற உருவங்களை சக மனிதர்களாக கண்டு பின்னர் தாக்க வரும் விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு கூட்டமாக சேர்ந்து கொண்டு அவற்றோடு போரிட்டு உறவுகள் வளர்ந்து எண்ணங்களை வெளிப்படுத்த சைகை மூலமாக அவனுடைய உணர்வுகளை பரிமாறி அதற்கு பிறகு அந்த சத்தத்தின் மூலமாக சொல் பிறந்து இப்படி கூட்டமாக கூடி வாழுகிற பொழுது இன்னொரு பகுதியிலே இருந்து ஒரு கூட்டம் வந்தால் அவர்களோடு எதிர்த்து போரிடுவதற்கு தங்களுக்குள் வலிமை உள்ள ஒருவனை தலைவனாக்கி கொண்டு அப்படி கூட்டம் கூட்டமாக உருவாகி வாழ்வதற்கு வசிப்பதற்கு வீடுகள் கட்டிக்கொண்டு பாதுகாப்பதற்கு ஆயுதங்களை தாங்குகின்ற படை வீரர்களை அமைத்துக் கொண்டு அமைத்த அரசுகள் பிற அரசுகளோடு மோதுகிற காலங்கள் வளர்ந்து இப்படி படிப்படியாக பல நூற்றாண்டுகளில் அதனுடைய வரப்புகளை உடைத்துக் கொண்டு மனித குலத்தினுடைய வரலாற்றிலே அரசுகள் எழுந்தன. அந்த அரசுகள் மன்னர் ஆட்சிகளாக உருவாகின. அந்த காலகட்டத்திலேயே மக்கள் தங்களுடைய தலைவனை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் விரும்பும் கருத்தின்படிதான் ஒரு அரசன் அரசு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அரசு அமைப்பு மிக புராதனமான நாகரிகம் டைகிரிஸ் யூப்ரடிஸ் நதிகளுக்கு இடையிலே சுமேரிய நாகரிகமாக மலர்ந்த மெசபடோமியாவிலே உருவாயிற்று என்று நான் படிக்கிறேன். பழந்தமிழர்களுக்கும் மெசபடோமியா வாழ் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு. எகிப்து, மெசபடோமியா, பழந்தமிழகம், அது சிந்து நதிக்கரை நாகரிகம் வரையிலே தொடர்புகள் உண்டு. நான் காலத்தின் அருமை கருதி அதற்குள் விரிவாக செல்ல இப்பொழுது எனக்கு அவகாசம் இல்லை. அதை போலவே கிரேக்கத்தினுடைய நகர நாடுகள், அது ஸ்பார்ட்டாவாகட்டும் ஏதென்ஸ் ஆகட்டும், மக்களாக கூடி அவர்களாக தங்கள் உரிமையின்படி ஒரு தலைவனை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த நகர நாடுகளினுடைய நிர்வாக சபைகளை அமைத்துக் கொண்டார்களே. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் காலப்போக்கில் தங்களுக்கு தாங்களே அரசுகளை நிர்மாணித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் உரிமை உண்டு என்ற கோட்பாடு உதயமாயிற்று. தேசிய இனம் வாழும் நிலம், பேசும் மொழி, பின்பற்றும் பழக்க வழக்கங்கள், கடைபிடிக்கும் நாகரீகம், அதனால் ஏற்பட்ட உதிர உறவுகள், அவர்கள் அமைத்துக் கொண்ட அரசுகள், அந்த பகுதி அம்மக்கள் அந்த தேசிய இன மக்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதனால்தான் அங்கே 1914 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் மாமேதை லெனின் அவர்கள் 1914ஆம் ஆண்டிலேதான் இதே சுயநிர்ணய உரிமையை பற்றி குறிப்பிட்டார். நான் சுயநிர்ணய உரிமையும் பொதுவாக்கெடுப்பும் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம், இன்றைக்கு உலகம் அதை பற்றி விவாதிக்கிறது. இந்த புவியிலே வாழக்கூடிய பல்வேறு தேசிய இன மக்கள் அந்த உரிமையின் அடிப்படையிலே தங்களுக்கு அரசுகளை அமைத்துக் கொண்டு புதிய புதிய தேசங்கள் நாளும் இந்த உலக பூந்தோட்டத்திலே மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் லெனின் சொன்னார், சுய நிர்ணய உரிமை என்பது தங்களுக்கு தாங்களே அரசை அமைத்துக் கொள்ளுகின்ற உரிமையாகும். இந்த திட்டவட்டமான கருத்து வாழ்நாள் நெடுகிலும் அதை சமரசம் செய்து கொள்ளாமலேயே வற்புறுத்தினார். அந்த நேஷனல் கொஸ்டின், அதற்கு தர்க்கங்கள் எழுந்தன, எதிர்ப்புகள் எழுந்தன, கருத்து மறுப்புரைகள் வந்தன. லெனின் கருத்தை ஏற்காதவர்களும் உண்டு. ஆனால் கால ஓட்டத்திலே ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கடந்து பார்க்கிறோம். அன்று 14 என்று 2013 ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே லெனின் கூறியது அந்த பூமியிலேயே நிறைவேறிவிட்டது. தொலைநோக்கோடு அந்த கருத்தை சொன்னார். இங்கே மதியழகன் குறிப்பிட்டதை போல 1918ஆம் வருடத்தில் அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் பிப்ரவரி 11ஆம் தேதி அவர் இன்னும் திட்டவட்டமாக சொன்னார், people are governed only by their consent. அவர்கள் விருப்பப்படிதான் அவர்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்கிறார்கள். That is the right of self-determination. It is not merely a phrase. இது வெறும் சொற்றொடர் அல்ல. It is an compulsory imperative. இது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. உலக நாடுகள் மன்றம் வருகிறது, லீக் ஆஃப் நேஷன்ஸ் வருகிறது,
ஐக்கிய நாடுகள் சபை வருகிறது. 45 இதை பற்றி வாதம் எழுகிறது. சுய நிர்ணய உரிமை. அந்த ஒவ்வொரு தேசிய இனத்தைச் சேர்ந்த மக்களும் நேஷனாலிட்டி, their fundamental right to decide their own destiny, அவர்கள் தலைவிதியை தீர்மானித்துக் கொள்வதை நம்முடைய தஞ்சை ராமமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டதை போல 1948 வருடம் டிசம்பர் 10 மனித உரிமைகளினுடைய பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த பிரகடனத்தில், அந்த ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷனில் 15வது பிரகடனமாக, அந்த பிரகடனத்தினுடைய 15வது ஆர்டிகிளாக, all people have the right of self determination, சுயநிர்ணய உரிமை என்பது ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய 15வது பிரகடனமாகும். எனவே இந்த காலகட்டத்தில் அதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னால், 7 ஆண்டுகளுக்கு முன்னால் 1941 உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, அமெரிக்கா நேரடியாக தலையிடாத காலத்தில், எந்த பிரித்தானிய அரசினுடைய ஆளுமையை உடைத்துக் கொண்டு அமெரிக்கா வெளியேறியதோ, சுயநிர்ணய உரிமையை பிலடெல்பியாவிலே பிரகடனம் செய்ததோ, அதனுடைய குடியரசுத் தலைவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டும், இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர், பிரித்தானிய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களும் 1941 திட்டவட்டமாக அவர்கள் அறிவித்த அட்லாண்டிக் சார்ட்டர், அட்லாண்டிக் பிரகடனம், அதில் 3வது பிரகடனமாக ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுய நிர்ணய உரிமை என்பது இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை. அங்கே ரஷ்ய பூபாகத்திலே இருந்து விளாடிமிர் லெனின் கூறினார், எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அந்த புவியின் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கைச்சாத்திடுகிற பொழுது அட்லாண்டிக் பிரகடனத்தில் சுயநிர்ணய உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று நிலைநாட்டினார். இந்த சுயநிர்ணய உரிமையைத்தான் 1966 டிசம்பர் 16 ஐநா மன்றத்தில், ஏற்கனவே ஐநா மன்றத்தினுடைய பொதுச்சபை தீர்மானம் 1514 எண்ணுள்ள தீர்மானம், சுயநிர்ணய உரிமையை பிரகடனம் செய்கிற தீர்மானம், ரெசல்யூஷன் நம்பர் 1514 1514வது தீர்மானம். மீண்டும் அது 1966 டிசம்பர் 16 2200வது தீர்மானமாக, ரெசல்யூஷன் நம்பர் 2200 2200வது தீர்மானமாக முன்வைக்கப்பட்டு, இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அண்ட் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதுபோல சமூக அரசியல் உரிமைகளினுடைய அனைத்துலக ஒப்பந்தமாக இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் கல்ச்சரல் எகனாமிக் ரைட்ஸ், அதை போல கலாச்சார பொருளாதார சோசியல் ரைட்ஸ், சமூக உரிமைகளாக, இது 1966 டிசம்பர் 16 அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் 1976 ஆண்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மே மாதத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த இன்டர்நேஷனல் கவர்னன்ட் அந்த ஒப்பந்தம், அனைத்துலக நாடுகள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவது பங்கெடுத்துக் கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை 167 நாடுகள். 167 நாடுகளில் இந்தியாவும் பங்கேற்றது, இலங்கையும் பங்கேற்றது. அது 1976. ஆனால் கையெழுத்து போடுகிற பொழுது 167 நாடுகளில் 76 நாடுகள் மட்டுமே அதிலே கையெழுத்திட்டன. இந்தியா கையெழுத்திடவில்லை. அந்த கவர்னன்ட்லே தான் பிரகடனம் செய்யப்பட்டது சுயநிர்ணய உரிமை. எனவே ஐநா மன்றத்தினுடைய அனைத்துலக ஒப்பந்தத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயநிர்ணய உரிமை உண்டு. All people have the right of self determination. இந்தியாவும் இலங்கையும் கையொப்பம் இடவில்லை. இந்த உரிமைகளை தங்கள் சட்ட புத்தகத்திலேயே கொண்டு வர எந்தெந்த நாடுகள் முயன்றன என்பதை வழக்கறிஞர்களுக்கு முன்வைக்கிறேன். 14 விளாடிமிர் லெனின் கூறினார் அல்லவா,
மாகாளி கடைக்கண் வைத்தால் ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி என்றானே கவிஞன் பாரதி. அந்த போல்ஷிவிக் புரட்சி எழுந்ததற்கு பிறகு 1918 சோவியத் ரஷ்யாவினுடைய அரசியல் சட்டம் வகுக்கப்பட்ட போது அந்த சட்டத்தில் சோவியத் கூட்டாட்சி குடியரசு, சோசியலிச கூட்டாட்சி குடியரசு, அந்த ஒன்றியத்தினுடைய அரசியல் சட்டத்தின் 49வது பிரிவாக மொத்தமுள்ள 90 பிரிவுகளில் ஆர்டிகிள் 49 of the Constitution of Soviet Russia மிக தெளிவாக கூறிட்டு every state has the right to secede, பிரிந்து செல்லக்கூடிய உரிமை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டு. மீண்டும் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் கழித்து சோவியத் ரஷ்யாவுடைய அரசியல் சட்டம் மறுவரையறை செய்யப்பட்டு சில பிரிவுகள் நீக்கப்பட்டன, சில பிரிவுகள் அகற்றப்பட்டன. 1936 மறுவரையறை செய்யப்பட்ட சோவியத் ரஷ்யாவுடைய அரசியல் சட்டத்திலும் அதே முன்னைய 49வது பிரிவு இப்பொழுது 17வது பிரிவாக இடம்பெற்றது. இங்கும் that right to secede, every state has got the right to secede, பிரிந்து செல்ல, சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து செல்ல உரிமை உண்டு என்று 36ஆம் ஆண்டு மீண்டும் அரசியல் சட்டம் அதை உறுதிப்படுத்தியது. பின்னர் லெனின் மறைவுக்கு பிறகு அவருடைய இறுதிச் சடங்கிலே பங்கேற்க வேண்டிய லியன் ட்ராட்ஸ்கி அவன் விளாடிவாஸ்டாக்கிலே இருக்கிறான். நீ வருவதற்குள் இறுதிச் சடங்குகள் முடிந்துவிடும் என்று தகவல் செல்கிறது அவர் வெளிநாட்டு அமைச்சர். ஆனால் அடக்கமும் இறுதிச் சடங்குகளும் பின்னரே நடைபெற்றன, நிலைமைகள் மாறின. ஜோசப் ஸ்டாலின் அதனுடைய சோவியத் ரஷ்யாவினுடைய அதிபரானார். அதே சோவியத் மண்டலத்தில் நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்று தொடக்கத்திலே கூறிய உக்ரைனும் ஜார்ஜியாவும் ஒடுக்கப்பட்டன, அந்த உரிமைகள் நசுக்கப்பட்டன. என் உரையினுடைய பிற்பகுதியில் என் வாதங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெற்ற சம்பவங்களை உங்களிடம் வைக்கிறேன். மதிப்புமிக்க வழக்கறிஞர்களே, உங்கள் இதயத்தை கதவுகளை, அந்த மென்மையான கதவுகளை நான் என்னுடைய சன்னமான சொற்களால் தட்டுகிறேன். உங்களுடைய மென்மையான அந்த கதவுகளை உங்களுடைய அன்பு நிறைந்த இருதயங்களில் இந்த உரையை நான் இங்கே பதிவு செய்கிற பொழுது, வழக்கறிஞர் சங்கத்தில் பதிவு செய்கிற பொழுது, எதிர்காலத்தில் இளைய தலைமுறையினர் என்றாவது ஒரு நாள் மாணவர் சமுதாயம் இந்த இனத்தினுடைய குரலை அவர்கள் பரிசீலிக்கின்ற வேளையில் அடியேனின் உரையையும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வோடு இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அரசியல் எல்லைகளை எல்லாம் கடந்து குமுறிக் கொண்டிருக்கின்ற இருதயத்தினுடைய வேதனைகளை, என் நெஞ்சில் எழுகின்ற சில துயர ஓலங்களை இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக நான் உயிரினும் மேலாக போற்றுகிற இந்த புண்ணிய மண்ணிலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இந்த சம்பவங்களை, நான் வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு தேசமும் இப்படிப்பட்ட முடிவுக்கு வருகிறது. அருகிலே இருப்பது பரந்துபட்ட நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய செஞ்சீனம், உலக சந்தையில் அனைவரையும் வீழ்த்தி முதலிடத்துக்கு வர துடிக்கின்ற செஞ்சீனம். அந்த செஞ்சீனத்தில் எண்ணற்ற மொழி பேசுகிற மக்கள், எண்ணற்ற தேசிய இனங்கள் அவை குவிந்து கிடந்த காரணத்தினால் 1931 மாவோ பாட்டாளி வர்க்கத்தை திரட்டி கொண்டிருந்த காலத்தில், ஆயுதம் ஏந்தி கொண்டிருந்த காலத்தில், நடந்தே மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த காலத்தில், கம்யூனிஸ்ட் கட்சி வலுப்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில், தலைக்கு விலை பேசப்பட்டிருந்த காலத்தில், கோவிண்டாங்கை உயர்ந்திருந்த காலத்தில், செஞ்சீனத்தினுடைய அரசியல் சட்டத்தை கம்யூனிஸ்டுகள் வகுக்கின்ற பொழுது நாங்கள் அமைக்கின்ற அரசில் எந்த ஒரு இனமும் எந்த ஒரு மாநிலமும் பிரிந்து செல்லுகின்ற உரிமையை கொடுப்போம் என்று அவர்கள் அரசியல் சட்டத்தை வரையறுத்ததாக 31 அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் 49 பீக்கிங் ராஜமாளிகையிலே மாவோவுடைய செம்படை வெற்றி பெற்று செங்கொடியை உயர்த்தியதற்கு பிறகு அந்த உரிமை எவரும் அந்த குரல் எழுப்ப முடியாத நிலை எழுந்ததும் 1982 அதே சீன தேசம் அரசியல் சட்டத்தை மறுவரையறை செய்து எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு பிராவின்ஸும் எந்த ஒரு இனமும்
பிரிந்து செல்லலாம் என்ற அந்த சட்டத்தை அடியோடு நீக்கியது. That provision was deleted. அதை பேசவே கூடாது என்றது. இதோ பக்கத்திலே பர்மா ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளேயே ஆங் சான் கொல்லப்பட்டதற்கு பிறகும் அவருடைய அருமை மகள் பல ஆண்டு கணக்கிலே வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தாளே, அந்த பர்மாவில் 47 அமைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தில் பர்மாவில் உள்ள எந்த மாநிலமும் தனியாக பிரிந்து செல்கிற உரிமை உண்டு என்று அரசியல் சட்டத்தை நிறைவேற்றினார். ஆனால் 1974 அந்த உரிமையை எவரும் அதுவரை கடைபிடிப்பதற்கு அனுமதிக்காத பர்மிய ராணுவ எதேச்சாதிகாரம் சட்டத்திலும் அந்த பிரிவை அடியோடு நீக்கியது. இந்த பின்னணியில் தான் இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிற காரணத்தால் நாட்டின் ஒற்றுமைக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் எதிராக பேசினார் அது தேச துரோக குற்றமாக கருதப்பட்டு சட்டம் பாயும் என்ற நிலையில், அது 124A என்கின்ற ஆயுதம் பிரயோகிக்கப்படும் என்கிற நிலையில், தேச துரோக குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் என்ற நிலையில் இங்கே குறிப்பிட்டார்களே, அதுபோல அப்படி பேசியதற்காக ஈழத்தில் நடப்பது என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கல்விக்கும் இசைக்கும் பெரும் சேவை புரிந்த அண்ணாமலை அரசர் குடும்பத்தினர் அமைத்து தந்திருக்கக்கூடிய அண்ணாமலை மன்றத்தில் ஈழத்தில் நடப்பதென்ன என்று நான் பேசியதற்காக என் மீது ராஜதுரோக குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டு 124A செக்ஷன் பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. நான் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் கூறியதை மறுக்கப் போவதில்லை. நீதிமன்றத்தில் நான் நிறுத்தப்பட்டால் நானே குறுக்கு விசாரணை செய்வேன். நான் பேசியதை மறுக்கப் போவதில்லை. அது தவறு என்று தண்டிக்கப்பட்டால் மனமகிழ்ச்சியோடு அந்த தண்டனையை வைகோ ஏற்றுக்கொள்வானே தவிர நான் பேசவில்லை என்றோ நான் பேசிய கருத்து தவறு என்றோ அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்வதாகவோ நான் கூறப்போவதில்லை. இந்த 124A எப்பொழுது வந்தது? 1806ஆம் ஆண்டிலே உதித்தது தஞ்சை வழக்கறிஞர் சங்கம் என்று வடிவேலு கூறினாரே, 1870 வரையிலே அதுவரை இருந்த சட்டத்தில் செடிசன் என்ற பிரிவு கிடையாது. மெக்காலே தயாரித்து கொடுத்த அடிப்படையில் உருவான சட்டத்தில் இந்த தேச துரோகம் செடிசன் இடம்பெறவில்லை. 1870க்கு பின்னர் தான் இந்த செடிசன் வருகிறது. நாட்டுக்கு துரோகம் தேச துரோகம் என்ற பிரிவு வருகிறது. 124A வருகிறது. இந்திய நாட்டின் வரலாற்றில் சுராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறி வங்கத்தின் கடல் அலைகளில் எங்கள் கரிகாலன் களம் செலுத்தினார். எங்கள் ராஜராஜ சோழன் புலிக்கொடி பறந்த கடல் படையை பல தேசங்களுக்கு எடுத்துச் சென்றார். பல தீவுகளை வென்றார். கிழக்காசிய நாடுகளிலே எல்லாம் எங்கள் கொடி புலிக்கொடியாக பறந்தது என்று சொல்லப்பட்ட அந்த அலைகடலில் தமிழர்களின் நாவாய்கள் கிரேக்கத்துக்கும் ரோமாபுரிக்கும் எகிப்துக்கும் மெசபடோமியாவுக்கும் சென்று வந்த அந்த காலத்தை நினைவூட்டுகின்ற வகையில் அலைகடலை அடக்கி ஆளுவது பிரத்யானியம். பிரிட்டானியா ரூல்ஸ் தி வேவ்ஸ், பிரிட்டன் shall never be the slaves என்பதற்கு அறைகூவல் விடுகிற வகையிலே இந்திய பூபாகத்தில் நான் கரிகாலன் வழி வந்தவன், நான் களம் செலுத்துகிறேன் என்றார் ஒட்டப்பிடாரத்து வீர சிதம்பரம். அவருக்கு மரக்கலம் வாங்கி கொடுக்க மும்பை நகரத்திலே கப்பல் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து பயணிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தாரே லோகமானிய பாலகங்காதர திலகர். அவர் மீது இந்த 124A பாய்ந்தது. மிகுந்த ஆச்சரியம். அவர் தலை சிறந்த வழக்கறிஞர். அவருக்காக வாதாடியவர் முகமது அலி ஜின்னா. அந்த வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டார். மேல்முறையீடு செய்தார், தண்டிக்கப்பட்டார். பிரிவி கவுன்சிலுக்கு போனார். சிறைச்சாலையிலே 6 ஆண்டுகள் 2.5 வருட காலம் அந்த மண்டலே சிறைச்சாலையில் இருந்த நேதாஜி அவருடைய அனுபவங்களை படிக்கிற பொழுதே நான் வேதனையால் துடித்திருக்கிறேன். அதைவிட 6 ஆண்டு காலம் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார் திலகர். அவர் எழுதிய ஒரு நூல் கீதா ரகசியம், அது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அந்த சிறைச்சாலையின் துன்பங்களை பற்றி ஏற்பட்ட துயரங்களை அவர் விவரித்திருப்பதை படித்தால் இருதயத்திலே குருதி கொட்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அவர் மீது பாய்ந்தது இந்த 124A. ஆனால் நாட்டை துண்டாட விரும்புகிறார்கள் என்றோ
இறையாண்மைக்கு ஆபத்து வருகிறது என்றோ அந்த அடிப்படையிலே அந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை. இதுதான் முக்கியம். இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஊறு விளைவிப்பது அது சட்டப்படி குற்றமாகும் என்ற நிலை எடுக்கப்படவில்லை. இந்த கட்டத்தில் 1950ஆம் ஆண்டில் அரசியல் சட்டம் அரங்கேறுகிறது. அரசியல் சட்டத்தினுடைய டிராப்ட் ஆர்டிகிளிலே 13(2) ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜீவாதார உரிமைகள், அதில் பப்ளிக் ஆர்டர், பொது அமைதி, அதற்கு குந்தகம் அது விளைவித்தால் அது பேச்சு சுதந்திரத்துக்கு அது இடம் கொடுக்காது, பேச்சு சுதந்திர எல்லைக்குள் வராது என்று கட்டுப்பாடு வராத காலம் 1950 மார்ச் மாதத்தில் ரமேஷ் தாப்பர் என்பவர் பம்பாயிலே இருந்து நடத்துகின்ற ஒரு ஆங்கில வார ஏடு கிராஸ் ரோட்ஸ், we are at the cross roads, நான் மயிலாடுதுறைக்கு செல்வதா அல்லது வேதாரண்யம் செல்வதா அல்லது திருச்சிக்கு செல்வதா அல்லது பட்டுக்கோட்டைக்கு செல்வதா புதுக்கோட்டைக்கு செல்வதா எப்பக்கம் செல்வதென்று ஒரு பிரயாணி ஒரு இடத்திலே வந்து நின்று எங்கே செல்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிற இடம் கிராஸ் ரோட்ஸ், ஒரு நற்சந்தி சந்திப்பு. அந்த தலைப்பில் வெளிவந்த அந்த ஆங்கில வார ஏடு பம்பாயிலிருந்து வெளியிடப்பட்டது. அப்பொழுது மெட்ராஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்டர், மெட்ராஸ் பப்ளிக் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், சென்னையினுடைய பொது ஒழுங்கு அமைதியை பாதுகாக்கிற சட்டத்தின் கீழ் இந்த பத்திரிகை சென்னைக்குள் வரக்கூடாது, மதராஸ் ராஜதானிக்குள்ளே வரக்கூடாது என்று அது தடை செய்யப்பட்டது. அதே காலகட்டத்தில் டெல்லியில் டிரை பூஷன் அவருடைய பத்திரிகை அது கிழக்கு பஞ்சாபினுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலே டெல்லிக்குள்ளும் அது பிரவேசிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்தது. பாருங்கள், சென்னை தான் அதற்கு அடிப்படை. சென்னையினுடைய இந்த சட்டம் எழுத்துரிமைக்கு தடை விதிக்கிறது. பம்பாயிலே இருந்து வந்த பத்திரிகை கிராஸ் ரோட்ஸ் பத்திரிகை இந்த சென்னை மாகாணத்திற்குள் அது அனுமதிக்கப்படாது, இட் இஸ் பேன். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. தலைமை நீதிபதி கண்ணா, புகழ்பெற்ற நீதிபதி பதஞ்சலி சாஸ்திரி, புகழ்மிக்க நீதிபதி ஃபசல் அலி மகாஜன், அதை போல முகர்ஜி தாஸ் இந்த அமர்விலே விசாரிக்கப்படுகிறது. அப்பொழுது பெரும்பான்மை நீதிபதிகள், பதஞ்சலி சாஸ்திரி பிரதானமாக எழுதுகிறார், தலைமை நீதிபதி உட்பட அனைவரும் அந்த கருத்தை தான் ஏற்கிறார்கள். அதன்படி கருத்து சுதந்திரம் உண்டு, பொது அமைதி பப்ளிக் ஆர்டர் என்று கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அரசியல் நிர்ணய சட்டத்தை வகுக்கின்ற போது the framers, the founders of our constitution, அதை உருவாக்கி கொடுத்த மாமேதை அண்ணல் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் உட்பட டிராப்ட் சட்டத்திலே இருக்கக்கூடிய 13(2) பிரிவை ஏற்கவில்லை. பப்ளிக் ஆர்டர் என்பது இங்கே கிடையாது. இந்த பொது அமைதிக்கு ஒழுங்குக்கு ஆபத்து நேரும் என்று கருதி பேச்சு சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை தடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது வரவில்லை என்று அவர்கள் அறிவித்ததன் விளைவாக பத்திரிகை தடை சட்டம் சென்னையில் இருந்த அந்த சட்டம் செல்லாது, அதன்படி செல்லாது என்று அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். ஃபசல் அலி அதற்கு டிசன்ட் நோட். நீதிபதி ஃபசல் அலி அதற்கு மாறாக பொது ஒழுங்குக்கு அமைதிக்கு ஆபத்து நேர்ந்தால், ஊறு நேர்ந்தால், இது அடிப்படை உரிமைக்கு மாறானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது அடிப்படை உரிமை என்று அனுமதிக்க கூடாது, இது நாட்டுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடியது என்று அவர் தீர்ப்பு எழுதினார். 1951 முதலாவது அரசியல் சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு தி கான்ஸ்டிடியூஷன், அதில் ஆர்டிகிள் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அதனுடைய 2வது உட்பிரிவிலே இதை பற்றி இந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைந்தாலும் அது சட்டப்படி
அது குற்றமாகத்தான் கருதப்படும் என்ற விதத்தில் முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். நாட்கள் சென்றன. தனிநாடு கோரிக்கை வலுத்தது, திராவிட நாடு கோரிக்கை வலுத்தது. காரணம், அன்றைய சென்னை ராஜதானிக்குள்ளே கர்நாடகத்தின் பகுதி இருந்தது, ஆந்திரத்தின் பகுதி இருந்தது, கேரளத்தின் பகுதி இருந்தது. உலகத்தின் தொன்மை தமிழ் மொழியினுடைய உதரத்தில் இருந்துதான் இந்த மொழிகள் கிளைத்து எழுந்தன. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கூறியது மட்டுமல்ல, மேலை நாட்டு அறிஞர்கள் ஆய்வுப்படி. எனவே அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் எழுப்பிய குரல், தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு என்ற குரலை 37 வைத்திருந்தாலும் இந்த தனிநாடு கோரிக்கையை திராவிட நாடு கோரிக்கை அவர்கள் வைத்த காலகட்டத்தில் இதை எப்படி இந்த குரலை அடக்குவது என்று கருதிய போது 1961 கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தார்கள். அந்த கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அவர்கள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை பொது அமைதிக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் எழுப்பப்படுகிற கருத்தை தடுப்பதற்கு மாநிலங்கள் சட்டங்கள் இயற்றிக் கொள்ளலாம் என்று கொண்டு வந்தார்கள். திருப்தி அடையவில்லை. 1963 பிறந்தது. 63 அரசியல் சட்டத்திற்கு 6வது திருத்தத்தை கொண்டு வந்தார். 6th amendment to the Indian Constitution. 6வது சட்ட திருத்தம். இந்த அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருகிற போதுதான் இதில் அதனுடைய ஜீவாதார உரிமைகள் 19 இருக்கிறது, ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதனுடைய உட்பிரிவிலே 2, 3, 4 இந்த 3 உட்பிரிவுகளில் முதல் முறையாக சாவரின்டி அண்ட் இன்டெகிரிட்டி இந்த சொற்களை சேர்த்தார்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் என் மீது கூட வழக்கு போடப்பட்டிருக்கிறது. சாவரின்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மைக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கின்ற விதத்திலே பேசுவதற்கு பேச்சு சுதந்திரம் அனுமதிக்காது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்குள்ளே இது வந்துவிடும். இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்று 63ஆம் வருடத்தில் 6வது அரசியல் சட்ட திருத்தத்தை முன்வைக்கிற போது இந்திய நாடாளுமன்றத்திலே இது விவாதத்துக்கு வருகிறது. The 6th amendment to the Constitution was taken up for discussion and deliberation in the parliament, in both houses of the parliament. பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவை உறுப்பினர். சபை கூடுகிறது ஜனவரி 25. எந்த அன்னை தமிழ் மொழிக்காக இதோ அருகிலே இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியிலே, மலைக்கோட்டை நகரிலே கீழப்பழுவூர் சின்னசாமி தணலின் நாக்குகளுக்கு தன் உயிரை தாரை வார்த்து கொடுத்தானோ அதே ஜனவரி 25 வருடம் 1963 பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் பேசுகிறார். அந்த உரையில் அவையினுடைய தலைவர் டெபுட்டி சேர்மன் அந்த சகோதரி இருக்கிறார், சகோதரி மார்கரெட் ஆல்வா. மார்கரெட் அவர் பேச்சை தொடங்குகிறார். அவர் அறிவின் கடல் அல்லவா, ஆகாயம் போன்ற அந்த சிந்தனை ஓட்டத்தை பார்க்கிறேன். அந்த the very first sentence, அந்த முதல் வாக்கியத்தை மட்டும் இந்த மன்றத்திலே வைக்கிறேன். அண்ணா 66 வந்து பேசி இருக்கிறார். நான் அண்ணா உருவாக்கிய அந்த பாசறையிலே வந்தவன், அதில் வார்ப்பிக்கப்பட்டவன். பேரறிஞர் அண்ணாவை இயற்கை பறித்துக் கொண்டு போறதனால் எவ்வளவு துயரம் நேர்ந்தது என்று இன்று வரை எண்ணி கலங்குகிறவன். அவர் பேசுகிறார், மேடம் டெபுட்டி சேர்மன், it is a painful paradox that we are discussing today an amendment of the Constitution to give a legal weapon to the government, தடுப்பதற்காக, to prevent, to என்று சொல்லிவிட்டு, not an antagonist but a protagonist for a cause. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் when we are meeting the Chinese aggressors to a table, round a table or a discussion table for negotiation. சீனத்த ஆக்கிரமிப்பாளர்கள் இமயபர்வத்தின் எல்லையின் பெரும்பகுதியை கைப்பற்றிக் கொண்டவர்கள்
நம் படை வீரர்கள் பலரை பலியாக்கியவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று அழைத்திருக்கிற நேரத்தில் அவர்களை ஆக்கிரமிப்பு முடிந்து அப்பொழுதுதான் போர் நிறுத்தம் வந்த நேரத்தில் பேச வாருங்கள் என்று அழைத்திருக்கிற பொழுது நீங்கள் தடுப்பதற்காக ஒரு புரோட்டகனிஸ்ட் ஃபார் எ காஸ், ஒரு கொள்கையை சொல்லுகிறவனுடைய கருத்தை தடுப்பதற்காக ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இங்கே விவாதிக்கிறோம் என்பது இது ஒரு வேதனையான ஒரு விசித்திரமாக இருக்கிறது. இட் இஸ் a painful paradox என்று அண்ணா கூறுகிறார். அந்த சொல்லை எப்படி பயன்படுத்தினார் என்று எண்ணி பார்த்தேன். புரோட்டகனிஸ்ட் இது ஒரு கிரேக்க சொல். புரோட்டகனிஸ்ட் என்றால் ஒரு காவியத்தில் அல்லது ஒரு கவிதை நாடகத்தில் 3 பாத்திரங்கள் இருப்பார்கள். ஒரு லட்சியத்தை முன்னெடுத்து செல்லுகிறவன் புரோட்டகனிஸ்ட். அப்படிப்பட்ட அந்த 3 கதாபாத்திரங்களில் டியூட்டகனிஸ்ட் அவன் உடனும் இருக்கலாம், விலகியும் செல்லலாம். ட்ரிட்டோகனிஸ்ட் அவன் துன்பங்களை விளைவிப்பவன், கேடுகளை விளைவிப்பவன், அந்த லட்சியவாதிக்கு எதிரான நிலை எடுப்பவன். இந்த மூவரும் சேர்ந்ததுதான் அந்த காவியம், இலக்கியம். இதில் இருக்கும் இந்திய கிரேக்க சொல்றார் ஆன்டகானிஸ்ட், எதிர்த்து சொல்லுகிறவன். அண்ணா அழகாக அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். ஒரு கொள்கையை முன்னெடுத்து செல்கிறேன். கிரேக்கத்தின் காவியங்களிலே ஒரு லட்சியத்தை முன்னெடுத்து செல்கிறவன் தானே புரோட்டகனிஸ்ட் என்று சொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட கருத்தை நான் இங்கே முன்வைப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களே, என்ன அருமையாக அந்த வாதத்தை எழுப்புகிறார். சீன ஆக்கிரமிப்பாளர்களை அழைத்து மேஜையில் உட்கார வைத்து பேச முற்பட்டு விட்ட அரசு எங்களையே அழைத்து பேச விரும்பவில்லை. நான் திராவிட நாடு கேட்டேன், நாகாலாந்து நாகர்களுக்கு தனிநாடு கேட்ட பிஜோவுக்கு பிறகு கேட்டேன் என்று வரலாறு தெரியாமல் சொல்லுகிறார். நாங்கள் பிஜோவை பார்த்து கேட்கவில்லை, நாங்கள் தனிநாடு கேட்கிறோம். எங்களை அழைத்து ஏன் பேசவில்லை? தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை அமைத்திருக்கிறீர்கள், நேஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி. அதுவும் அதுக்கு தலைவராக யாரை போட்டிருக்கிறீர்கள்? மிக வலிமையானவரை, ரொம்ப தேசிய ஒருமைப்பாட்டு கொள்கையிலே ரொம்ப உறுதியான ஒரு இரும்பு மனிதரை, ஒரு திறமையான ஒரு மனிதரை, அந்த கொள்கைக்காகவே இருக்கின்ற சார் சி.பி. ராமசாமி ஐயரை அல்லவா நீங்க போட்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு தெரிவிக்கிறார். இந்த சார் சி.பி. ராமசாமி ஐயர் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு தலைவராக போட்டீர்களே, அவர்தான் 47 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி நாடு என்று அந்த அரசரை பிரகடனம் செய்து வைத்துவிட்டு பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் போட்டவர். அவரைத்தான் நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு தலைவராக போட்டிருக்கிறீர்கள். நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று கருத்துக்களை கேட்க ஒருமைப்பாட்டு குழுவினர் பயணித்தார்களே, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை ஏன் அழைத்து பேசவில்லை? எங்களை ஏன் சந்திக்கவில்லை? என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று நான் கேட்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய விருந்தாளிகளாக வேலூர் சிறைச்சாலையிலே இருந்தோம். அப்பொழுது அண்ணா சிறையில் இருக்கிறார். நாங்கள் அரசாங்கத்தின் விருந்தாளிகளாக சின்ன சின்ன கொட்டடிகளிலே அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய அமைப்பு செயலாளர் என்.இ. நடராசன் வெளியில் இருந்தாரே, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரன் வெளியில் இருந்தாரே, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாராம் வெளியில் இருந்தாரே, அவர்களிடத்தில் பேசியிருக்கலாமே. என்னை வந்து சார் சி.பி. ராமசாமி ஐயர் வந்து சிறையில் பார்க்கவில்லை என்று நான் கூற மாட்டேன். நான் மிக சாதாரணமானவர், அவர் பெரிய மனிதர். அவர் ஜெயிலிலே அடைத்துத்தான் பழக்கப்பட்டவரே தவிர ஜெயிலிலே இருப்பவர்களை போய் பார்த்து பழக்கப்பட்டவர் அல்ல. கருத்தை சொல்லிக் கொண்டு வருகிற போது கருத்துக்களை நீங்கள் பரிமாற ஏன் தயக்கம்? என் கருத்து தவறென்றால் நீங்கள் எல்லோரும் மக்களிடம் சொல்லுங்கள். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 50 லட்சம் வாக்குகளை பெற்று காங்கிரஸ் அரசு சபையிலே இருக்கிறது, ஆட்சிபடத்தில் இருக்கிறது. நாங்கள் 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். காலம் சீராக செல்லுமானால் அடுத்த தேர்தலுக்கு பிறகு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கும் சொல்லுகிறார். 63 பேசிவிட்டு எங்கள் கருத்து தவறென்றால் திருத்துங்கள். கருத்து பரிமாற்றத்துக்கே இடமில்லை. ஒரு கருத்தை நசுக்குவதற்காக இந்த சட்டமா? அவர் மிக அழகாக கேட்கிறார், correct us if we are erroneous. எங்கள் கருத்து தவறாக இருந்தால் எங்களை திருத்துங்கள்.
convince us if you have got solid facts. உங்களிடம் நல்ல ஆழமான அணித்தரமான கருத்துக்கள் இருந்தால் அதை கொண்டு எங்கள் கருத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். But don't compel us. வற்புறுத்தாதீர்கள், திணிக்காதீர்கள். இப்படி அருமையாக அந்த கருத்துக்களை எடுத்து வைத்த வாதம் அரசியல் சட்டத்தினுடைய 6வது திருத்தத்திலே வந்த வாதம். அப்போதான் முதல் முறையாக இறையாண்மை, நாட்டின் ஒருமைப்பாடு, இதற்கு ஊறு நேருகின்ற விதத்திலே பேசுவதை அனுமதிக்க முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த சட்டத்துக்கு பின்னர் தான் 1967 சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், இது 67 வருகிறது. புதிய புதிய வடிவங்கள் எடுக்கிறது. அது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வேறொரு வடிவம் எடுக்கிறது. பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் போட்டா வேறொரு வடிவம் எடுக்கிறது. அதே சரத்துக்களை கொண்டுதான் இன்றைக்கும் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு இயக்கம் தடை செய்யப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது தடை செய்தது தவறு என்று நான் தீர்ப்பாயத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வாதாடுகிற பொழுது, நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் கேடு விளைவிக்கின்ற விதத்தில் அவர்கள் கேட்கின்ற தமிழீழம் இந்திய இறையாண்மைக்கு எவ்விதத்தில் கேடு விளைவிக்கும், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு இது எப்படி ஆபத்தானது, அவர்கள் கேட்கின்ற தமிழீழத்தில் தமிழகத்தில் ஒரு அங்குல மண்ணை கூட தந்தை செல்வாவோ மாவீரர் திலகம் பிரபாகரனோ அவர்கள் கேட்கவில்லை. ஒரு அங்குல மண்ணை கூட கேட்கவில்லை. ஆனால் தமிழகத்தையும் சேர்த்தவர்கள் தமிழகம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு வகுத்திருக்கக்கூடிய அபாண்டங்கள் நிறைந்த இந்த வழக்குகள் மூலமாக இந்த தடை சட்டத்தை, இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த இயக்கத்தை தடை செய்திருக்கிறீர்கள். இந்த தடை நீக்கப்பட வேண்டும். இந்த வாதம் ஒரு பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்தியாவுடைய நிலைமையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு காஷ்மீரிலே பழங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே இருந்த படையினரும் மலைஜாதியினரும் ஆயுதங்களோடு ஊடுருவி விட்டார்கள் என்று மன்னன் ஹரி சிங் நேருவுக்கு தாக்கல் அனுப்புகிறார். பாதுகாக்க வாருங்கள், படை அனுப்புங்கள், இந்திய பூபாகத்தோடு இந்த மாநிலத்தை இணைப்பதற்கு நான் ஒப்பந்தம் தருகிறேன், நான் கையெழுத்திடுகிறேன். இந்திய நாட்டோடு இணைவதற்கு சமஸ்தானங்கள் இணைகிற காலம், இந்த காஷ்மீரம் இணையும். இது 47 அக்டோபர் 26ஆம் தேதி காஷ்மீரத்தின் ஹரி சிங் தகவல் அனுப்புகிறார். அதே நாளில் கிளமண்ட் அட்லிக்கு பிரித்தானிய பிரதமருக்கு வெற்றியை தேடி கொடுத்த வின்ஸ்டன் சர்ச்சிலை இங்கிலாந்து மக்கள் தோற்கடித்தார்கள். உலக யுத்தத்தில் பிரித்தானியத்தை வெற்றி பெற செய்த சர்ச்சிலை தோற்கடித்தார்கள். கிளமண்ட் அட்லி பிரதமரானார். பண்டித நேரு எழுதுகிறார், ஹரி சிங் எங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் படை அனுப்ப நேர்ந்தது. ஆனால் காஷ்மீர் மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். They have to decide their destiny. They have to give their consent. அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, இந்தியாவோடு இருப்பதா விலகுவதா தனிநாடாக வாழ்வதா அவர்கள் முடிவு. அது பொது வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றுவோம். Would be decided by a plebiscite. 47 அக்டோபர் 26 இங்கிலாந்து பிரதமருக்கு கடிதம் எழுதிய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் இந்த கருத்தை சொல்கிறார். காஷ்மீரத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு காஷ்மீர் மக்களுக்கு தான் உண்டு. அது வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறும் என்று வானொலியில் அறிவித்துவிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாக்கத் அலி கானுக்கு நாங்கள் காஷ்மீர் மக்கள் முடிவுக்கு விட்டு விடுவோம் வாக்கெடுப்பிலே கடிதம் அனுப்புகிறார். மீண்டும் அதே நவம்பர் 3ஆம் தேதி மீண்டும் அகில இந்திய வானொலியிலே பேசுகிறார். 1948 மார்ச் 5 கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, பண்டித நேரு அங்கே பேசுகிறார். We have given a promise not only to the Union, United Nations, but to the whole world that the fate of the Kashmir people will be decided by them. That will be decided by a plebiscite. நாம் ஒரு வாக்கு கொடுத்து விட்டோம். We stood by it, we stand by it, we will stand by it. நாங்கள் இந்த வாக்குறுதியிலே உறுதியாக இருப்போம். 51 லண்டனுக்கு போகிறார் ஜனவரி 16. பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், we have made a commitment that there will be a plebiscite in Kashmir.
அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்கும். அதன்படி அந்த மக்கள் தங்கள் முடிவை தீர்மானித்துக் கொள்வார்கள். மீண்டும் 52 மார்ச் 26 இந்திய பாராளுமன்றத்தில், அதற்கு பிறகு ஜூன் 20 இந்திய பாராளுமன்றத்தில், இல்ல ஜூன் 20 ஆகஸ்ட் 7 இந்திய பாராளுமன்றத்தில் நாம் வாக்கு கொடுத்து விட்டோம். ஒருவேளை காஷ்மீர் நம்மை விட்டு விலகிச் செல்வதாக முடிவெடுத்தால் நம் இருதயங்கள் காயப்படலாம். ஆனால் உலகத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி தர வேண்டும். மீண்டும் 54 அதே கருத்தை இந்திய நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். நான் சம்பவங்களை மட்டும்தான் இந்த வழக்கறிஞர்கள் சொல்லுகிறேன், நான் விமர்சிக்க அல்ல, நடந்தவற்றை சொல்லுகிறேன். மீண்டும் 10 ஆண்டுகள் கழிகின்றன. 64 MC சாக்லா ரோசஸின் டிசம்பர் என்ற அற்புதமான சுயசரிதை எழுதினாரே, அந்த மகத்தான மனிதர், நான் மதிக்கின்ற ஒரு நல்ல தலைவர்களில் ஒருவர். அவர் கல்வி அமைச்சராக இந்தியாவின் பிரதிநிதியாக ஐநா சபையில் பேசுகிறார். 47 54 வரை பண்டித நேரு உலகத்துக்கும் ஐநாவுக்கும் இந்திய நாட்டு நாடாளுமன்றத்துக்கும் அரசியல் நிர்ணய சபைக்கும் தெரிவித்த கருத்து பொது வாக்கெடுப்பு. 64 சாக்லா பேசுகிறார், பொது வாக்கெடுப்பு அதுதான் 3 தேர்தல்கள் நடத்தி விட்டோமே, அதுதான் பொது வாக்கெடுப்பு. We have conducted 3 elections. அடுத்து கேட்கிறார், பொது வாக்கெடுப்பு அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமில்லை. பலூசிகள் கேட்கிறார்கள், பக்தூனிஸ்தான் மக்கள் கேட்கிறார்கள், பட்டாணியர்கள் கேட்கிறார்கள், கிழக்கு பாகிஸ்தானியர்கள் கேட்கிறார்கள், அங்கே நீ பொது வாக்கெடுப்பு நடத்துவாயா பாகிஸ்தான்? ஆக இந்தியா தன் நிலையை மாற்றிக்கொண்டது. இப்பொழுது நான் வருகிறேன். சோவியத் ரஷ்யாவிலே சட்டம், அரசியல் சட்டத்தில் பிரிந்து போகும் உரிமை உண்டு. சீனத்தில் சட்டத்தில் உரிமை, அது அகற்றப்பட்டது. பர்மாவில் சட்டத்தில் உரிமை, அது அகற்றப்பட்டது. இந்தியாவில் பொது வாக்கெடுப்பை பற்றி காஷ்மீரத்தில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அது மாற்றிக் கொள்ளப்பட்டது. நான் சம்பவங்களை மட்டும் வைக்கிறேன், முடிவெடுப்பது நீங்கள் நீதிபதிகள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பொது வாக்கெடுப்பு என்பது எப்பொழுது வருகிறது? தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள, சுய நிர்ணய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள பொது வாக்கெடுப்பு வருகிறது. இங்கே தஞ்சையார் அவர்கள் சுவிஸ் நாட்டை பற்றி குறிப்பிட்டார்கள். அங்கே ரெஃபரண்டம் அண்ட் இனிஷியேட்டிவ் என்று இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் இது குறித்து வாக்கெடுப்பு வேண்டும் என்று அவர்கள் கையெழுத்திட்டு அவர்கள் கோரிக்கை வைத்தால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும். பொது வாக்கெடுப்பு 2 விதமாக அமையலாம். ஒரு நாட்டின் எல்லைகளை தீர்மானிக்க, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் ஒரு பகுதியோடு சேர அல்லது பிரிந்து செல்ல, அல்லது சர்வதேச ஒப்பந்தங்களை ஏற்க மறுக்க, அது ஒரு விதமான பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம். ஒரு தேசத்துக்குள்ளே பொது வாக்கெடுப்பு நடத்தலாம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஏற்க மறுக்க, உதாரணத்துக்கு மதுவிலக்கு, ஒரு உதாரணத்துக்கு டொமஸ்டிக் ரெஃபரண்டம், மது வேண்டுமா வேண்டாமா என்று கூட ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தலாம். அது டொமஸ்டிக் ப்ராப்ளம். இந்த மாதிரியான பொது வாக்கெடுப்புகள் நடத்தப்படுகின்ற ஒரு சூழல் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள சுயநிர்ணய உரிமையை நான் சொன்னேன் அல்லவா, ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன், இந்த அடிப்படையிலே தங்கள் நாடுகளுக்கு, தங்கள் தேசிய இனங்களுக்கு சுதந்திரத்தை தேடிக்கொள்ள ஆரம்பித்ததன் விளைவாக 1905 ஆகஸ்ட் 13 அதுவரை ஒன்றாக இருந்த ஸ்வீடனிலே இருந்து நார்வே பிரிந்து செல்வதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தியது. நார்வே நாட்டு மக்களை ஸ்வீடன் தேசத்து மக்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லை. நார்வே தேசத்து பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் விளைவிக்கவில்லை. நார்வேயில் இருக்கிற வழிபாட்டு தலங்களை ஸ்வீடன் நாட்டுக்காரர்கள் அழிக்கவில்லை. நார்வே சேர்ந்தவர்களுக்கு ராணுவத்திலோ அல்லது உத்தியோகங்களிலோ இடமில்லாமல் செய்யவில்லை. சம அந்தஸ்து உள்ளவர்களாக இருந்தார்கள், சம உரிமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கூட நாங்கள் தனித்து வாழ்வோம் என்று அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் 100% நார்வே பிரிந்து செல்லும், நார்வே ஸ்வீடன் நாட்டிலிருந்து பிரிந்து செல்லும் என்று முடிவெடுத்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, நான் என்னை மையப்படுத்தி எந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்பவில்லை என்று வழக்கறிஞரிடம் சொன்னேன். ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். 2008 ஆண்டு ஏப்ரலில் அதே நார்வே நாட்டினுடைய தலைநகர் ஆஸ்லோவில் உலகம் தமிழர்களை அனாதைகளாக கைவிட்ட வேளையில் ஆண்டன் பாலசிங்கம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்தில் மரணத்தின் வாசலில் இருந்த ஆண்டன் பாலசிங்கத்தை அழைத்துக் கொண்டு வந்து பழுதுபட்ட 2 சிறுநீரகங்களையும் மாற்று சிறுநீரகங்களை வைத்து
அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்த அந்த நார்வே அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று ஆஸ்லோவிலே போய் தெற்காசிய பிராந்தியத்தினுடைய அமைதி மாநாட்டில் பேசினேன் அல்லவா? அப்பொழுது எனக்கும் சிங்கள நாட்டிலே இருந்து வந்த புத்த பிட்சுக்களுக்கும் வாக்குவாதம் வந்தது. முதல் நாள் அமர்வுக்கு பிறகு மறுநாள் அமர்வில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் ஜெர்மனிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சகோதரி. அப்பொழுது எனக்கும் இலங்கையில் இருந்து வந்த புத்த பிட்சுக்களுக்கும் வாக்குவாதம் தான், வேறொன்று மோதல் இல்லை, வாக்குவாதம் தான். அவர் கேட்டார், ஈழம் இஸ் எ டே ட்ரீம், இட் இஸ் எ மிராஜ், அது ஒரு காணல் நீர் என்று சொன்னார். நான் உடனே எழுந்து சொன்னேன், நான் நார்வேயில் இருந்து பேசுகிறேன். இண்டிபெண்டன்ட் நார்வே ஆல்சோ some time back was considered as a mirage, as a daydream. இது ஒரு பகல் கனவு, காணல் நீர் என்று ஐரோப்பாவிலே பலர் கருதினார்கள். பட் இண்டிபெண்டன்ட் நார்வே has become a reality. இன்று சுதந்திர நாடாக நார்வே மலர்ந்து விட்டது. A day will come and the day ஈழம் will usher as a separate nation. அது ஒரு தனி நாடாக மலரும். 1905 நார்வே பொது வாக்கெடுப்பு நடத்தி சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திர தேசமாக அது மலர்ந்து விட்டது. நார்வே தனி நாடாக பிரிந்து விட்டது. 1944 மே 22, 23 தேதிகளில் ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு. டென்மார்க்கின் பிடியிலே இருந்து விடுபட வேண்டும் என்று ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு. To exercise the right of self determination, சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு. 98% மக்கள் ஐஸ்லாந்து தனியாக பிரிந்து செல்ல வேண்டும், டென்மார்க்கிலே இருந்து தனி நாடாக வேண்டும் என்று அவர்கள் வாக்களிக்கிறார்கள். Turn out was 95%. 95% மக்கள் ஓட்டு போட்டார்கள். அப்பொழுது டென்மார்க் மக்கள், டென்மார்க் அரச நிர்வாகம் வேதனையோடு அதை ஏற்க மறுத்தது. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ஸ்வஸ்திக் கொடி பறக்கிறது எங்கள் டென்மார்க்கிலே. கொடியவன் நாஜிகளின் தலைவர் அடால்ஃப் ஹிட்லருடைய அடிமை பிடிக்குள்ளே நாங்கள் சிக்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வெளியேறுகிறீர்கள், இப்பொழுதுதான் எங்களை விட்டு நீங்கள் பிரிந்து செல்கிறீர்கள். இந்த துக்கமான வேலை அல்லவா? நாங்கள் ஹிட்லரின் நாஜிகளினுடைய அடிமை பிடியில் அல்லவா இருக்கிறோம். ஆனால் டென்மார்க் மன்னர் கிறிஸ்டியன் டன் அவருடைய பெயர், 10வது கிறிஸ்டியன், அவர் தனி நாடாக பிரிந்து செல்ல ஐஸ்லாந்து முடிவெடுத்து விட்டது. நான் பாராட்டி அங்கீகரிக்கிறேன் என்று வாழ்த்து தந்தை அனுப்பினார். வரலாறு விசித்திரங்களை மேலும் சந்திக்கிறது. அதே டென்மார்க்கின் பிடியிலிருந்து ஃபரோ என்கின்ற ஒரு தீவு தனியாக பிரிந்து செல்ல அவர்கள் முடிவெடுத்து பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். சுதந்திர தமிழீழத்துக்காக இப்படி அடிவயிற்றிலே இருந்து குரல் கொடுக்கிறானே, இதெல்லாம் நடைமுறையிலே சாத்தியமா என்று நினைப்பவர்களுக்காக இந்த வாதத்தை வைக்கிறேன். இந்த ஃபரோ தீவினுடைய மொத்த ஜனத்தொகை 11,146 பேர் மொத்த ஜனத்தொகை. அங்கே பொது வாக்கெடுப்பு நடக்கிறது. தனி நாடாக பிரிந்து செல்ல வேண்டும், ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வைத்து 46ஆம் ஆண்டு மே திங்களிலே. என்னுடைய அன்புக்குரியவர்களே, 11,146 வாக்குகள் மொத்த வாக்காளர்கள், அந்த ஜனத்தொகை. அந்த வாக்களிப்பிலே, பொது வாக்கெடுப்பிலே, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே நடத்தப்பட்ட அந்த பொது வாக்கெடுப்பிலே 5,656 பேர் தனியாக பிரிந்து செல்ல ஓட்டு போடுகிறார்கள். 5,490 பேர் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடாது, நாங்கள் டென்மார்க்கோடு இருப்போம் என்று ஓட்டு போடுகிறார்கள். 49.75% டென்மார்க்கோடு இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுகிறார்கள். 50.25% தனி நாடாக போக வேண்டும் என்று ஓட்டு போடுகிறார்கள். டென்மார்க் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது தனி நாடாக அந்த சின்னஞ்சிறு தீவு. 11,116 மக்களை கொண்ட தொகை கொண்ட நாடு இன்றைக்கு ஒரு தனி நாடு ஆகிவிட்டது. இந்த நிகழ்வுகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கிற போது, இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் சோவியத் மண்டலம் உடைகிறது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, சோவியத் ரஷ்யா
தனி ரஷ்யா, ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா கண்டத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் கூட தாங்கள் சுயேட்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு அதை ஆதிக்கத்தின் பிடிக்குள்ளே கொண்டு வந்து ஒடுக்க முற்பட்ட போது அன்றைக்கு மார்ஷல் டிட்டோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் யுகோஸ்லேவியாவிலே எதிர்த்தார். அந்த வேளையில் ஹங்கேரியிலே ஒரு புரட்சி குரல் எழுந்தது. அவன் கம்யூனிஸ்ட் அமைப்பிலே இருந்து உருவான தலைவன் தான். ஹங்கேரி நாட்டினுடைய தலைமை பொறுப்பை நிர்வாகத்திற்கு வந்தவன் தான். அவனது பெயர் இம்ரி நாகி. அவன் எங்கள் ஹங்கேரி நாடு சுயேட்சையாகத்தான் முடிவெடுக்கும், சோவியத் ரஷ்யாவினுடைய கட்டளைகளை இனிமேல் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவன் தன்மான கொடியை உயர்த்திய போது ரஷ்யாவினுடைய டாங்குகள் ஹங்கேரிக்குள்ளே நுழைந்தன. அப்பொழுது அவன் மக்களை திரட்டுவதற்காக ஒரு மாலை வேளையில் பனி பெய்து கொண்டிருந்த அந்த மலைச்சரிவுகளில் மழையும் கொட்டிய பொழுது அவன் பேச போன போது லட்சக்கணக்கானவர்கள் வந்தார்கள். பனி சற்று குறைந்து குளிர் மாத்திரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிரவு பொழுதிலே நான் தஞ்சையிலே உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஒரு பனி படர்ந்த வேளையில் கொட்டுகிற மழையில் ஹங்கேரி நாட்டினுடைய தன்மான கொடியை உயர்த்திய இம்ரி நாகி பேச்சை கேட்க லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். மழை வலுத்தது. கையிலே ஒவ்வொருவரும் குடை கொண்டு வந்திருந்தார்கள். மழை வலுத்த காரணத்தினால் குடையை பிடித்துக் கொண்டார்கள். அந்த குடைகளுக்கு உள்ளே இருந்து மழையில் நனைந்தவாறு கேட்டார்கள். அவன் பேச்சு அனலை கொட்டியது, மனங்களிலே சுதந்திர தீயை எழுப்பியது. அது குடை புரட்சி என்று வரலாற்றில் வர்ணிக்கப்பட்டது. அவன் கைது செய்யப்பட்டான். சோவியத்தின் படையணிகள் உள்ளே நுழைந்தன. ஹங்கேரியினுடைய நிர்வாகத்தை கைப்பற்றியது. இம்ரி நாகி கைது செய்யப்பட்டான். 58ஆம் வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இம்ரி நாகி தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான். வரலாறு விசித்திரங்களை சந்திக்கிறது என்று சொன்னேன் அல்லவா சகோதரர்களே. 31 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அதே நாளில் இம்ரி நாகி புதைக்கப்பட்ட இடம் எங்கே என்று தேடி கண்டுபிடித்து ஒரு சின்னஞ்சிறிய கல்லறையில் அவன் புதைக்கப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய கல்லறையை தோண்டி எடுத்து அந்த சவப்பெட்டியை மீண்டும் கொண்டு வந்து குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திலே அந்த சவப்பெட்டியை வைத்து அதை பூக்களால் அலங்கரித்து லட்சக்கணக்கானவர்கள் இம்ரி நாகிக்கு வாழ்த்து முழக்கம் எழுப்ப அதை ஹங்கேரி வீதிகள் வழியாக கொண்டு சென்று மீண்டும் அங்கே ஒரு கல்லறை, எழிலார்ந்த கல்லறை மண்டபமாக அமைக்கப்பட்ட கல்லறைக்குள்ளே அந்த சவப்பெட்டியை மீண்டும் கொண்டு வந்து அடக்கம் செய்தார்கள். இது ஹங்கேரி தேசத்திலே. 68இல் செக்கோஸ்லோவேக்கியா சோவியத் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தது. டூப்செக் தலைமை தாங்கினார். அங்கும் சோவியத்தின் படைகள் நுழைந்தன, ஒடுக்கப்பட்டது. ஆனால் 1990க்கு பிறகு நிலைமை மாறியது. 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி, நான் பேசுகிற நேரம் பிப்ரவரி 11, இது 2013. 1990 பிப்ரவரி 9ஆம் தேதி நான் திருச்சி நகரத்தில் மலைக்கோட்டை நகரத்தின் ராணுவ மைதானத்தில் பிற்பகல் 1:45 மணிக்கு லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிற பொழுது இந்த ஹங்கேரியை சுட்டிக்காட்டிவிட்டு நான் அப்பொழுது சொன்னேன், சோவியத் ரஷ்யாவில் கிரெம்ளினுக்கு எதிரே குரல் கேட்கிறது, தேசிய இனங்களின் விடுதலை குரல் கேட்கிறது. விண்வெளியிலே ககாரினை நீந்த வைத்த சோவியத் ரஷ்யா, விண்வெளியிலே லைக்காவை அனுப்பி வைத்த சோவியத் ரஷ்யா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய படையணிகளுக்கு ரோமாஞ்சனம் எழுப்புகின்ற அச்சத்தை தருகின்ற செம்படை வைத்திருக்கின்ற சோவியத் ரஷ்யா, ஹிட்லரின் நாஜி படைகள் ஸ்டாலின்கிராடை லெனின்கிராடை வளைத்த போது முறியடித்து விரட்டி அடித்த வலிமை வாய்ந்த சைன்யத்தை வைத்திருக்கின்ற சோவியத் ரஷ்யா, ஒரு உலகத்தின் போக்கை மாற்றி காட்டிய கார்ல் மார்க்ஸ் அந்த மூலதன கொள்கையின் அடிப்படையில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிலைநாட்டிய சோவியத் ரஷ்யா. ஆனால் தேசிய இனங்களை ஒடுக்குகின்ற பொழுது அதன் விடுதலை குரலை ஒடுக்க முடியாமல் போய்விடும். காலம் மாறும், நிலைமை மாறும். வெகு சீக்கிரத்தில் காண்பீர்கள், சோவியத் 15 தேசங்களாக துண்டு துண்டாக தனித்தனி நாடுகளாக போகிற காட்சியை காண நேரிடும் என்று நான் ஆர்வக்காரன் அல்ல, நான் முற்றும் உணர்ந்தவன் அல்ல, நான் தொலைநோக்கிலே கண்டுபிடிக்கிறவன் அல்ல. நான் வரலாற்றை படிப்பவன், வரலாற்றை பார்ப்பவன், வரலாற்று பதிவு செய்த நிகழ்ச்சிகளை கண்டவன். இதுதான் நடக்க போகிறது. நடந்தது 91 டிசம்பரில் கோர்பச்சேவ் விலக நேர்ந்தது. தேசங்கள் புதிதாக மலர்ந்தன.
15 நாடுகள் ஆயின. 1991 ஜார்ஜியா தனிநாடாயிற்று. 99% பொது வாக்கெடுப்பு. It was decided by a referendum. சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ரெஃபரண்டம். பாருங்கள், ஒவ்வொரு தேசமா. ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. குரோேஷியா 91 பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. மாசிடோனியா, கிரேக்கத்தின் அலெக்சாண்டர் பிறந்த இடம் அல்லவா, அது 91 பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. இப்படி வரிசையாக வருகிற பொழுது 92 ஹெர்சகோவினா போஸ்னியா, அது பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. 93 6 லட்சம் மக்களையே கொண்ட எரித்திரியா பொது வாக்கெடுப்பிலே 98% மக்கள் நாங்கள் தனி தேசமாக போக வேண்டும் என்று ஓட்டு போட்டதன் மூலமாக 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியா தனிநாடு. 94 மால்டோவா ருமேனியாவின் பிடியிலிருந்து தனி தேசமாக போகிறோம் என்று சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பிலே மால்டோவா தனிநாடு. 99 ஆகஸ்ட் 31 கிழக்கு தைமூர் இந்தோனேசியாவின் பிடியிலே இருந்து பொது வாக்கெடுப்பில் 78.5% மக்கள் ஆதரித்ததனால் அது தனிநாடு. 2006 மாண்டினீரோ பொது வாக்கெடுப்பு, தனி தேசமாக போவதா இல்ல பொது வாக்கெடுப்பு மயிரிழையிலே வெற்றி பெற்றது, நூலிழையிலே வெற்றி பெற்றது. 55% வாங்கினால்தான் வெற்றி பெறும் என்று வரையறுக்கப்பட்டதால் 55.4% வாக்குகளை பெற்று அது தனி நாடாக உதயமாயிற்று. மாண்டினீரோ தனி நாடாயிற்று. இதோ நேற்றைக்கு முன்தினம், இது 2013, நேற்றைக்கு முன்தினம் 2011 தெற்கு சூடான் பல லட்சம் உயிர்கள் பலியிடப்பட்ட பிறகு, ரத்தம் ஆறாக ஓடியதற்கு பிறகு, ஆயுத புரட்சி நடந்ததற்கு பிறகு, இனி பொருளாதார ரீதியாக தெற்கு சூடான் தனி தேசமாக இருக்க முடியாது, வடக்கு சூடானை அண்டித்தான் பிழைக்க வேண்டும், இவர்கள் பூகோள ரீதியாக பொருளாதாரத்தில் தனி தேசமாக முடியாது என்ற வாதங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு தெற்கு சூடான் தனி நாடாகிவிட்டது. இப்பொழுது நான் மொத்த எண்ணிக்கைக்கு வருகிறேன் நண்பர்களே, வழக்கறிஞர்களே. 1936க்கும் 60க்கும் இடையில் கிட்டத்தட்ட 60 தேசங்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே புதிய புதிய தேசங்களாக உலகத்திலே புறப்படுத்திருக்கின்றன. 1950 ஜனவரி 1 1959 டிசம்பர் 31 வரையில் 10 ஆண்டு காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்ற மொத்த நாடுகளின் எண்ணிக்கை, பதிவு செய்த நாடுகளின் எண்ணிக்கை, சுயநிர்ணய உரிமையில் தனி நாடுகள் ஆகிவிட்டோம் என்று பதிவு செய்த நாடுகளின் எண்ணிக்கை 106. இதில் 99 நாடுகள் சுதந்திர நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டன, மற்ற அனைத்து நாடுகளாலும். அதில் 6 நாடுகள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு நாடு முதலில் மறுக்கப்பட்டு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது this is the scenario of 50s. 50 59 டிசம்பர் 31 வரை. அடுத்து 60கள் 60 ஜனவரி 1 1960 டிசம்பர் 31 வரையில் 163 நாடுகள் ஐநா சபையிலே பதிவு செய்தன சுதந்திர நாடுகளாக. அதில் 155 நாடுகள் சுதந்திர தேசங்களாக அங்கீகரிக்கப்பட்டன. இது 60களிலே. பிறகு 1970 ஜனவரியிலிருந்து 79 டிசம்பர் 31 வரையில் 70களில் 184 நாடுகள் சுதந்திர நாடுகளாக சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே பதிவு செய்தன. அவற்றில் 169 நாடுகள் சுதந்திர தேசங்களாக ஐநா மன்றத்தாலும் உலக நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. அடுத்து 80கள் 1980 ஜனவரி 1 89 டிசம்பர் 31 வரை. இப்பொழுது மீண்டும் 184 நாடுகள் தங்களை சுதந்திர நாடுகளாக பதிவு செய்ய அங்கே கோரிக்கை விடுத்த நிலையில் இடம் கிடைக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மொத்த நாடுகள் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 171. இந்த கட்டத்தில் தான் ஐநா சபையை முதலாக நான் பார்த்தேன். 84 நான்வெட்டிலே நியூ ஜெர்சியிலே ஈழத்தமிழர் மாநாட்டிலே கலந்து கொள்ள சென்ற நான் நியூயார்க் நகரத்திலே இருக்கக்கூடிய ஐநா சபை கட்டடத்தை முன்னின்று நான் முன்னும் பின்னுமாக அங்கும் இங்குமாக நான் நடந்து கொண்டிருந்தேன். 171 அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள், 171 நாடுகளின் கொடிகள் பறக்கின்றன.
தரணியில் தமிழன் இல்லாத தேசம் இல்லை. அன்றைக்கு 8 கோடி பேர், ஆனால் தமிழர்களுக்கு ஒரு தேசம் இல்லை. தமிழனுக்கு ஒரு தேசத்தின் கொடி என்றைக்கு இந்த ஐநா கட்டிடத்துக்கு முன்னால் பறக்கும் என்று ஏங்கி தவிக்கிறேன் என்று நான் நியூயார்க்ல இருந்து டெட்ராய் நகரத்துக்கு போய்விட்டு ஏறத்தாழ 690 நண்பர்கள், அன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தேன், 690 நண்பர்களுக்கு அங்கிருந்து நான் எழுதிய கடிதங்களை இன்னமும் பலர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். ஏக்க பெருமிச்சோடு, கவலை நிறைந்த கனத்த இதயத்தோடு, ஏக்க விழிகளோடு இந்த ஐநாவின் கட்டடத்துக்கு முன்னாலே நடக்கிற போது இத்தனை தேசங்களின் கொடிகளையும் பார்க்கிறேன். தரணியில் தமிழனுக்கொன்று தேசம் இல்லையே. உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, அறத்தை, நெறியை, மானத்தை கற்றுக் கொடுத்த, உலக நாடுகளில் எல்லாம் வணிகம் செய்த, வீரத்தால் சிறந்த, இன்றைக்கு உலகத்தின் ஒரு பகுதியில் நாதியற்று செத்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு தேசம் இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன். ஆக இது 80களிலே 80 ஜனவரியிலிருந்து 89 டிசம்பர் 31 வரை, அடுத்து 90 ஜனவரி 1 99 டிசம்பர் 31 வரை 204 நாடுகள் இதோ சுதந்திர நாடுகளாக அவைகள் பதிவு செய்ய வந்துவிட்டன. இப்பொழுது எண்ணிக்கை 175 தாண்டி விட்டது. ஐநா அங்கீகரித்த நாடுகளின் எண்ணிக்கை 175 தாண்டி விட்டது. 2000 மலர்ந்து விட்டது, புத்தாயிரம் பிறந்து விட்டது. 2000 ஜனவரி 1 2000 டிசம்பர் 2009 டிசம்பர் 31 வரையிலே இந்த 213 நாடுகளில் ஏறத்தாழ இந்த கட்டத்தில் 193 நாடுகள் சுதந்திர நாடுகளாக, இறையாண்மை உள்ள நாடுகளாக அங்கீகாரம் பெற்றுவிட்டன. What is the position as on date? இன்றைக்கு என்ன நிலைமை சொல் என்று கேட்கும் வழக்கறிஞர்களே, இன்றைய நிலைமை ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள், எல்லா நாடுகளும் அங்கீகரித்திருக்கின்ற சுய நிர்ணய உரிமையில் சுதந்திரம் பெற்ற சுதந்திர தேசங்கள் 193 நாடுகள். 2 நாடுகள் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், ஓட்டளிக்க உரிமை இல்லை, பார்வையிடலாம், வாதங்களிலே பக்க வந்து அமரலாம். அப்சர்வர் ஸ்டேட்டஸ் 2 நாடு, ஒன்று பாலஸ்தீனம், இன்னொன்று வாட்டிகன் சிட்டி. ஜார்ஜியாவிலே இருந்து இந்த சவுத் ஒசேட்டியா என்கின்ற இந்த சின்னஞ்சிறு பிரதேசம் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். மொத்த ஜனத்தொகை 55,000 பேர். இருக்க மாட்டோம், நாங்கள் தனி நாடாக செல்வோம். எங்களுக்கு தேசிய இனம், எங்களுக்கு தனி இன வரலாறு இருக்கிறது. நாங்கள் இவருடைய ஆதிக்கத்துக்குள் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் சுதந்திரமாக செல்ல விரும்புகிறோம். இடைப்பட்ட காலத்திலே அயர்லாந்து மலர்ந்ததும் நான் காலமில்லை. அயர்லாந்து மலர்ந்ததும், அயர்லாந்து விடுதலை புரட்சி எழுந்ததும், டிவேலரா போரிட்டதும், நாடாளுமன்றத்துக்குள் சென்றதும், ஏன் 2வது முறை விசுவாச பிரமாணம் எடுத்ததும், பிரமாணம் எடுத்துக்கொண்டு செல்வாவை போல் அவர்கள் வெளியேறி வந்து தனி அயர்லாந்து பிரகடனம் செய்ததும், நாடு மலர்ந்ததும், அது ஒரு பக்கத்திலே. இங்கே இந்த சவுத் ஒசேட்டியா என்கிற இந்த பகுதியில் 55,000 பேரை கொண்டவர்கள் ஆயுத புரட்சி நடத்தினார்கள். இதில் கவனிக்க வேண்டும், இந்த கட்டத்தில் ரஷ்யா சவுத் ஒசேட்டியாவுக்கு உதவியாக நிற்கிறது. ஜார்ஜியாவுக்கும் இவர்களுக்கும் மோதல், ஆயுத போராட்டம் நடக்கிறது, ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள், போர் நிறுத்தம் வருகிறது. 92 அவர்கள் வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். அதை உலக நாடுகள் ஏற்கவில்லை. இப்பொழுது 2008 ஆண்டில் நவம்பர் 12 அதே தெற்கு ஒசேட்டியாவிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பார்வையாளர்கள் 34 சர்வதேச பிரதிநிதிகள் 34 ஜெர்மனி, ஆஸ்திரியா, போலந்து, ஸ்வீடன் தேசத்தைச் சேர்ந்த 34 சர்வதேச பார்வையாளர்கள் பங்கேற்று பொது வாக்கெடுப்பு நடைபெற்று ஓட்டு போட்டு, பொது வாக்கெடுப்பு ஓட்டு உண்டு அல்லது இல்லை, சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம், ஜார்ஜியாவோடு இருக்க விரும்புகிறோம் அல்லது தனி நாடாக போக விரும்புகிறோம், எஸ் ஆர் நோ. இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 95% பேர் ஓட்டு போட்டு அதில் 99% பேர் தனி நாடாக போக வேண்டும் என்று சொல்லி இந்த பொது வாக்கெடுப்பை முதலில் ஏற்றுக்கொள்ளாத ரஷ்யா சில காரணங்களினால் 1 வருடம் 2 வருடம் கழித்து ஏற்றுக்கொண்டு, வெனிசுலா ஏற்றுக்கொண்டது, நிக்கரகுவா ஏற்றுக்கொண்டது, நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் எதிர்க்கிறது. பிரச்சனை அந்த அளவிலே இருக்கிறது. 55,000 மக்கள் வசிக்கின்ற தெற்கு ஒசேட்டியா ஐநாவிலே 11 நாடுகள் காத்துக் கொண்டிருக்கிறது, அந்த பட்டியலிலே இருக்கிறது. எரித்திரியாவை பற்றி சொன்னேன், 6 லட்சம் மக்களை கொண்ட நாடு. எத்தியோப்பியாவை முதலில் இத்தாலியின் பிடியிலிருந்து விலக நேர்ந்தது. எத்தியோப்பியாவின் பிடியிலே மன்னர் ஹெய்சி செலாசி
அவர் ஆதிக்கத்தோடு சுயாட்சி அதிகாரம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றினார்கள். ஆயுத போராட்டம் நடந்தது எரித்திரியாவிலே. பிரபாகரன் ஆயுதம் ஏந்தியதை விமர்சிக்கிறார்களே சில பேர். நான் சொல்லுகிறேன், எரித்திரியாவிலே ஆயுத போராட்டம் நடந்தது. சோவியத் ரஷ்யா எத்தியோப்பியாவுக்கு ஆயுதம் கொடுத்தது எரித்திரியாவை நசுக்குவதற்கு. 1,20,000 ராணுவ படையினர் எரித்திரிய விடுதலை படையை நசுக்க முயன்றார்கள். விடுதலை படைக்கு தோல்விகள் ஏற்பட்டது. எரித்திரிய விடுதலை இயக்கத்தின் படை பின்வாங்கியது. ஆனால் 84 86 பின்வாங்கியவர்கள் உள்புகுந்து தாக்கி அசோரியா என்கக்கூடிய அந்த இடத்தினுடைய விமான தளத்தை தாக்கி 40 விமானங்களை தவிடுபடியாக்கினார்கள். கொழும்பிலே பிரபாகரனுடைய வான்படை எப்படி வான்படை பின்னர் தாக்கியதோ, முன்பு உள்ளே போய் விமானங்களை அவர்கள் படுசூரணமாக்கினார்களோ அதை போல. பின்னர் என்ன ஆயிற்று? எரித்திரியாவிலே 93 ஏப்ரலிலே பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம் தனிநாடாக அங்கீகரித்து விட்டது. உலகம் அங்கீகரித்து விட்டது. ஐநா அங்கீகரித்து விட்டது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, நாளைய உலகத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற இளைஞர் கூட்டத்திற்கு, மாணவர் சமுதாயத்துக்கு இந்த பின்னணியை வைக்கிறேன். இத்தனை நாடுகள் பிரிந்திருக்கிறதே நான் கேட்கிறேன். ஸ்லோவேனியாவிலே பாலியல் கொடுமை நடந்ததா? குரோசியாவிலே இனப்படுகொலை நடந்ததா? மால்டோவாவிலே இனப்படுகொலை நடந்ததா? இத்தனை நாடுகள் பிரிந்து சென்றனவே. நார்வே, ஐஸ்லாந்து, பரோ தீவுகள், எதுவும் நடக்கவில்லையே. அவர்கள் நாங்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிற தனி இனம் என்று சுதந்திர தேசங்களாக அவர்கள் பிரிந்து போய்விட்டார்களே. புதிய புதிய தேசங்கள் உலகத்திலே மலர்ந்து விட்டனவே. இதைவிட 1000 மடங்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறதே. ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே. நான் ஒரே ஒரு செய்தியை உங்கள் கவனத்துக்கு வைக்கிறேன். கிழக்கு தைமூரை பற்றி சொன்னேன். கிழக்கு தைமீர் முதலில் போர்ச்சுகல் ஆதிக்கத்திலே இந்தோனேசியா இருந்தபோது போர்ச்சுகலினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தது. போர்ச்சுகல் வெளியேறியது. இந்தோனேசியா சுதந்திரமான நாடாயிற்று. இந்தோனேசியாவின் பிடிக்குள் இருக்கிற கிழக்கு தைமூர் தனி நாடாக விரும்பியது. தனி நாடாக விரும்புகின்ற கிழக்கு தைமூரில் ஒரு காலத்தில் ஆட்சி நடத்திய போர்ச்சுகல் அவர்கள் கேட்பது நியாயம். உன்னோடு இருக்க விரும்பவில்லை, அவர்கள் தனி தேசமாக போகட்டும் என்று ஆயுதம் தாங்கி கிழக்கு தைமூரினுடைய இளைஞர்கள் போராடிய போது இந்தோனேசியாவோடு போர்ச்சுகல் ஒப்பந்தம் போடவில்லையா? ஒப்பந்தம் போட்ட அடிப்படையில் தான் பொது வாக்கெடுப்பு நடந்து கிழக்கு தைமூர் தனி தேசமாகி இருக்கிறது. இதைத்தான் லண்டன் நகரில் 2008ஆம் ஆண்டு 26 நவம்பரில் நான் நெஞ்சால் நேசிக்கின்ற பிரபாகரன் பிறந்த தினத்தில் லண்டன் நாடாளுமன்ற காமன் சபை கட்டிடத்தின் அருகில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்தில் என்னை பேச அழைத்த போது அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டு சொன்னேன், ஈழத்தமிழ் மக்கள் சுதந்திர தேசமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தனி தேசிய இனம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரசமைத்து வாழ்ந்தவர்கள். ஒல்லாந்தர் வருகைக்கு முன்பு, போர்ச்சுகீசியர் வருகைக்கு முன்பு, உங்கள் வருகைக்கு முன்பு சுதந்திர தேசமாக தமிழர்கள் வாழ்ந்தனர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, from the dawn of history. ஆனால் நீங்கள் ஐரோப்பியர்கள் வந்த பிறகு நீங்கள் உங்கள் நிர்வாகத்துக்காக, உங்களுடைய நிர்வாக வசதிக்காக தமிழரையும் சிங்களையும் 2 தேசிய இனங்களையும் உங்கள் அதிகார நுகத்தடிக்குள்ளே கொண்டு வந்தீர்கள். நீங்கள் 48 பிப்ரவரி 4 யூனியன் ஜாக் கொடியை அகற்றி வெளியேறினீர்கள். எங்கள் மக்களை காவு கொடுத்தீர்கள். எங்கள் மக்களை சிங்களவனின் அடிமை பிடிக்குள்ளே சிக்க வைத்தீர்கள். எங்கள் மொழி உரிமையை மறுத்தார். சிங்களமே மொழி ஆட்சி மொழி என்றார். 10 லட்சம் வம்சாவளி தமிழர்கள், இந்த மண்ணிலிருந்து போன மக்கள், 100-150 ஆண்டுகள் வாழ்ந்த மக்கள், ரத்தத்தை வியர்வையை கொட்டி அந்த மண்ணை செல்வமொழியாக்கிய மக்கள், குடியுரிமை பறிக்கப்பட்ட கொடுமை நடந்தது. அவர்கள் நியாயம் கேட்டார்கள். ராணுவ ரீதியாக நசுக்கப்பட்டார்கள். எங்கள் கோவில்கள் இடிக்கப்பட்டன. எங்கள் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டன. எங்கள் மொழி அழிக்கப்பட்டது. எங்கள் இன மக்கள் சம உரிமையுள்ளவர்களாக வாழ முடியவில்லை. நீதி கேட்டவர்கள் மீது ராணுவம் துப்பாக்கி தோட்டாக்களை பரிசாக கொடுத்தது. எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டனர். எங்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். எங்கள் தாய்மார்கள் அழிக்கப்பட்டனர். இதற்கெல்லாம் காரணம் நீங்கள். நான் சொன்னேன் அவர்களிடம், மன்னிக்க வேண்டும் இப்படி சொல்வதற்காக. உங்களால் இது ஏற்பட்ட நிலைமை. நீங்கள் தானே அவரிடத்தில் எங்களை ஒப்படைத்து விட்டு போனீர்கள். உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. போர்ச்சுகலுக்கு பொறுப்பு இருந்ததை போல
நீங்கள் ஒரு சுதந்திர வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அவர்களை முதலில் வெளியேற சொல்லுங்கள். தமிழர் தாயகத்திலிருந்து சிங்களவனை வெளியேற சொல்லுங்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறிவிட்டது. ஆச்சரியப்படுவீர்கள். ஸ்காட்லாந்து தனியாக தேசமாக போக வேண்டும் என்று பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பிரித்தானிய பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. அடுத்த வருடம் பொது வாக்கெடுப்பு. ஸ்காட்லாந்து மக்கள் என்ன பிரித்தானியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? இன்றைக்கு வில்லியம் வாலஸ் வாளை உருவிய காலம் வேறு. ராபர்ட் புரூஸ் 6 முறை தோற்று 7வது முறை சிலந்தியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவனாக படை நடித்து பிரித்தானிய படைகளை தோற்கடித்து ஸ்காட்லாந்து தனியரசை நிறுவிய காலம் வேறு. இன்றைக்கு ஸ்காட்லாந்து மக்கள் ஒரு பாராளுமன்றம் அமைத்துக் கொண்டு பிரித்தானிய மக்களோடு சம உரிமை உள்ள மக்களாக with all dignity and honor, with equal respect, with equal responsibility வாழ்கிறார்களே. அவர்களுக்கு எதுக்கு தனிநாடு? தமிழருக்கு ஏன் தனிநாடு என்று கேட்கிற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்காட்லாந்துக்காரனுக்கு ஏன் தனிநாடு? அவனுக்கு எந்த துன்பமும் இல்லை. இந்த விம்பிள்டன் சாம்பியனாக இம்முறை ஜெயித்த ஆண்டி முறையை கூட ஈஸியா ஸ்காட்டிஷ். அவன் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவன். நான் லண்டனில் இருந்து பாரிஸுக்கு விமானத்தில் 84 போய் கொண்டிருந்தேன். என் பக்கத்து இருக்கையில் இருந்து அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்பொழுது அவர் எங்கே இருந்து போகிறேன்? ஆர் யூ தி பிரிட்டிஷ்? நீங்கள் பிரிட்டிஷ்காரர் தானே? எவ்வளவு கோபம் நினைக்கிறீர்கள்? நான் சொன்ன வார்த்தை முடிவதற்குள் என் கன்னத்தில் அடித்தாற் போல், I am not British, I am Scottish. நான் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவன், நான் ஒன்னும் பிரிட்டிஷ் அல்ல. நான் அதிர்ந்து போய்விட்டேன். அவனுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. சுதந்திரமான ஸ்காட்லாந்து வேண்டுமா வேண்டாமா, பிரிட்டனோடு இருப்பதா இல்லையா, பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. ஸ்காட்லாந்து பெண்கள் கற்பழிக்கப்படவில்லையே, ஸ்காட்லாந்து குழந்தைகள் கொல்லப்படவில்லையே. அவனுக்கு தனிநாடுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துகிறது என்றால் நான் உலகத்தின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டுகிறேன். எங்கள் இனம் அழிக்கப்படுகிற போது, எங்கள் இனம் கருவறுக்கப்படுகிற போது, எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, லட்சக்கணக்கானவர்கள் பட்டினி போட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு, மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் கொல்லப்பட்ட பிறகு, மருந்தின்றி செத்த பிறகு, 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை கொண்டு எவராலும் ஜெயிக்க முடியாத விடுதலை புலிகளின் படையை போரிலே பின்னடை செய்வதற்கு ஒரு வல்லரசாகிய இந்தியா ஆயுதம் கொடுத்து உதவிய பிறகு, இன்றைக்கு அழுகையின் குரல் கேட்கிற பொழுது, தமிழர் தாயகத்தில் சிங்களவன் குடியேற்றம் நடக்கிற பொழுது, எங்கள் கோயில்களிலே அவன் சிங்கள பௌத்த விகாரங்களை கட்டுகிற பொழுது, எங்கள் பெயர்களை அழிக்கிற பொழுது, எங்கள் கல்லறைகளை இழித்துவிட்டு சிங்கள மொழியை எழுதுகிற போது, என் அன்பர்களே, உங்கள் பாட்டனுக்கு 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 பாட்டன் வேலும் வாழும் தாங்கி மரக்கிழங்கில் சென்று ஜனநாயக மங்களத்தை வைத்து பராந்தகன் காலத்திலே இருந்து அந்த ஈழத்துக்கு சென்று தமிழரின் வீரத்தை நிலைநாட்டிய பெருமக்களின் வழிவந்த வம்சாவளிகளே, உங்களை கேட்கிறேன். இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஸ்காட்லாந்து தனிநாடாக போக வேண்டும் என்று பொது வாக்கெடுப்பு. அதை விட சொல்லுகிறேன் தோழர்களே, 2,12,000 பேர் 52,000 பேர் இருக்கின்ற நியூ கலிடேனியா என்கிற நாடு, அது பிரெஞ்சு ஆதிக்கத்துக்குள் இருக்கிற பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய நாடு. ஆஸ்திரேலியா வரும் சற்று தொலைவிலே. அங்கே பொது வாக்கெடுப்பு. மொத்தமே 2,50,000 பேர் ஜனங்கள். பொது வாக்கெடுப்பு நடக்க போகிறது. 2014 19 ஐநா அறிவித்திருக்கிறது. அவர்கள் சுதந்திர தேசமாக இருப்பதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. நியூ கலிடோனியா. அடுத்து போகன்வில்லே என்கின்ற பூக்களை சொருகின்ற மரத்தின் பெயர். அப்படி ஒரு தேசம், அது நியூ கினியாவின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறது. மொத்த ஜனத்தொகை 1,50,000 பேர். மொத்த ஜனத்தொகை. அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. எப்பொழுது? 2015 2020 ஐநா அறிவித்திருக்கிறது. அப்படியானால் 1975 தந்தை செல்வா அவர்கள், எங்களுக்கு நீ உரிமை மறுக்கப்படுகிறது, எங்கள் மக்கள் இனி உங்களோடு சேர்ந்திருக்க முடியாது, எங்களை நசுக்குகின்றீர்கள், நாங்கள் ரோமானிய அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம், எனவே என் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், இதை சவாலாக சிங்களவர்களுக்கு வைக்கிறேன், நான் அதே காங்கேசன் துறை தொகுதியிலே நான் ராஜினாமா செய்த தொகுதியிலே திரும்ப போட்டியிடுகிறேன், சுதந்திர தமிழீழ தேசம் என்பதை என்னுடைய மூல முழக்கமாக வைத்து போட்டியிடுகிறேன், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சுதந்திர தமிழீழத்தை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம், இல்லை என் கருத்து தவறு என்றால்
மக்கள் என்னை தோற்கடிக்கட்டும். It is a challenge. He did throw the gauntlet. 2 வருஷம் சிங்களத்துக்காரன் தேர்தல் நடத்தவில்லை. பின்னர் காங்கேசந்துறை இடைத்தேர்தல் நடந்தது. 78% மக்கள் தந்தை செல்வாவின் பக்கம் நின்றார்கள். அவர் சொன்னார், சுதந்திர தமிழீழ கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நாடாளுமன்றத்துக்கு சென்றார். 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சுதந்திர தமிழீழ தேசத்துக்கான பிரகடனம் செய்துவிட்டு அவர் சபையை விட்டு வெளியே வந்தார். 76 அனைத்து தமிழமைப்புகளையும் பன்னாக வட்டக்கோட்டையில் கூட்டினார். மே 14, 1976 அதுதான் மிக பிரசித்தி பெற்ற வட்டக்கோட்டை பிரகடனம். தட் இஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் தமிழீழம். அந்த தீர்மானத்தை இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு தீர்மானம் டிராப்ட் செய்கிற பொழுது நீங்கள் நீதிமன்றத்திலே உங்கள் வழக்கை தாக்கல் செய்வதற்கு நீங்கள் இரவு பகலாக நள்ளிரவுக்கு மேலும் கண் விழித்து எப்படிப்பட்ட வாசகங்களை பெய்தால் உங்களுடைய முறையீடு சரியாக இருக்கும் என்று மனுவை தாக்கல் செய்கிறீர்கள். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இன்டர்நெட்டிலே, உங்கள் இணையதளத்திலே இன்றோ நாளையோ எப்பொழுது உங்களுக்கு சௌகரியப்படுகிறதோ அப்பொழுது ஒரு 10 நிமிடம் செலவழித்து 1976 மே 14 வட்டுக்கோட்டை டெக்ளரேஷன் போடுங்கள். ஆங்கிலத்திலே அது அந்த தீர்மானம் தொடங்கிய முதல் சொல்லிலிருந்து கடைசி சொல் வரை ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. தமிழர்கள் எவ்வளவு கூர்த்த மதிவடைத்தவர்கள், அறிவு ஆற்றல் நிறைந்தவர்கள். அந்த அற்புதமான தீர்மானம், the wonderful declaration, excellent resolution. இந்த தீர்மானத்தில் சுதந்திர தமிழீழம் தான் எங்கள் கோரிக்கை. சுதந்திரமான இறையாண்மை உள்ள மதச்சார்பற்ற சோசியலிச தமிழீழ குடியரசு, அதுவே எங்கள் இலக்கு என்று அவர் பிரகடனம் செய்தார். இது 75. நான் கேட்கிறேன், 77 பொது தேர்தல் 19 இடங்களில் தந்தை செல்வா வழிகாட்டிய பாதையில் அவர் சொன்னார், இனி இளைஞர்கள் முன்னெடுத்து செல்லட்டும் என்றார். அந்த தேர்தலில் சுதந்திர தமிழீழத்தை முன்வைத்து தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலை சந்தித்தது. 19 இடங்களில் 18 இடங்களில் ஜெயித்தது. 90 விழுக்காடு மக்கள் சுதந்திர தமிழீழத்தை ஆதரித்தார்கள். தட் வாஸ் தி ரெஃபரண்டம். பொது வாக்கெடுப்பு கேட்கிறார் அல்லவா? நாங்கள் 92 அவன் பொது வாக்கெடுப்பை நடத்தினான் அல்லவா? இந்த ஜார்ஜியாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு சவுத் ஒசேட்டியா பரிசீலிக்கிறது அல்லவா? பொது வாக்கெடுப்பை தேர்தலில் மூலம் நாங்கள் நடத்திவிட்டோம் என்று MC சாக்லா ஐநா சபையில் சொன்னார் அல்லவா? காஷ்மீர் பிரச்சனையில் தேர்தலே பொது வாக்கெடுப்பு என்றார் அல்லவா? இந்த தேர்தல் ஒரு பொது வாக்கெடுப்பு தான். 77 பொது தேர்தல் ஈழத்தமிழர்கள் 90 விழுக்காடு 95 விழுக்காடு நாங்கள் சுதந்திர தமிழீழ தேசமாக வாழ விரும்புகிறோம் என்று பதிவு செய்த ஒரு பொது வாக்கெடுப்பு. அடுத்து 83 உள்ளாட்சி தேர்தல் விடுதலை புலிகள் கோரிக்கை விட்டனர், இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க வேண்டாம் என்று. 99% மக்கள் ஓட்டு போடவில்லை. That is also a referendum. அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். மீண்டும் 84 நாடாளுமன்ற தேர்தல். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டோம் என்று அறிவித்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 95% 98% மக்கள் சுதந்திர தமிழீழத்தை ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். That is also a referendum. அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். 2005 குடியரசுத் தலைவர் தேர்தல். மீண்டும் விடுதலை புலிகள் இந்த தேர்தலை பகிஷ்கரியுங்கள், இந்த தேர்தலில் தமிழர்கள் ஓட்டு போட வேண்டாம் என்றார்கள். 99.1% ஓட்டு போடவில்லை. ராணுவ அடக்குமுறையின் மூலம் 1.21% யாழ்ப்பாணத்திலே ஓட்டை பதிவு செய்ய வைத்தார்கள். அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். தனை பொது வாக்கெடுப்புகள் ஈழ தமிழர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பகுதியிலே கொண்டு வந்து தன்னை வேரை குடியமர்த்துகின்றார்களே, இவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கின்றதே. எனவே சுயநிர்ணய உரிமை என்பது அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள், ஆயுதம் தாங்கினார்கள் மானத்தோடு வாழ்வதற்காக. எனவே சுதந்திர தமிழீழத்துக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்கட்டும். அதற்கு முன்பாக உலகத்தில் இத்தனை நாடுகளும் இத்தனை பொது வாக்கெடுப்புகளை நடத்தி இருக்கிறதே. ஐநாவின் கதவுகளை தட்டுகிறோம், மனித உரிமை கவுன்சிலின் கதவுகளை தட்டுகிறோம். இதோடு நின்று விடாது. யாராவது
ஈழத்தின் போர் முடிந்து விட்டதென்றோ, சுதந்திர தமிழீழ கோரிக்கை அது தணிந்து விட்டதென்றோ நினைத்தால் அவர்கள் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். கொட்டப்பட்ட குருதி, தரப்பட்ட உயிர்கள், அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற உன்னதமான லட்சியம் காலத்தில் எவராலும் மறுக்கப்பட முடியாதது. அவர்கள் சிங்களவருக்கு ஏன் அடிமையாக இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு சொல்லுங்கள். சொல்லட்டு மற்றவர்கள். இந்தியாவின் இலங்கையின் இறையாண்மையை காப்பதற்கு 2 அரசுகள். ஈழத்தின் இவ்வளவு துயரத்துக்கு யார் காரணம் தெரியுமா? என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், இந்த தமிழகம் தான் காரணம். மேலை நாட்டைச் சேர்ந்த சில பேர் என்னிடம் பேசுகிற பொழுது கேட்கிற கேள்விகள் என்னை வெட்கி தலைகுனிய வைக்கின்றன. அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் மனித உரிமைகள் அளிக்கப்பட்டால் அந்த இனங்களை தவிர்த்த வேறு இனங்களை சேர்ந்தவர்களும் ஆதரித்த அந்த போராட்டங்களை வெற்றி பெற செய்கிறார்களே, நீங்கள் ஏட்டில் வாழ்கிறீர்களே, இன ரீதியாக ரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் தானே, தமிழ் மக்கள் தானே, நீங்கள் 7 கோடி பேர் இங்கே இருந்தும் அது எப்படி நடக்க முடிந்தது? அவர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தானே. ஒருவேளை இந்த 7 கோடி பேர் இங்கே இல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு உலகத்தின் பல நாடுகளின் ஆதரவு தானாக கிடைத்து அவர்களுக்கு என்றோ தமிழீழம் மலர்ந்திருக்கும். ஆனால் இங்கே 7 கோடி பேர் இருப்பதுதான் சிங்களவனுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்பதை சர்வதேச நாடுகளிலே இருக்கக்கூடிய பலர் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். உங்கள் 7 கோடி பேரை கடந்து அனைத்துலக நாடுகள் தலையிடாது. When 70 million Tamils are the citizens of India, then they have got umbilical relationship with the Tamils of that island. You don't expect any help from any country anywhere. நீங்கள் 7 கோடி பேர் இந்தியாவிலே பிரஜைகளாக இருப்பதால் உங்களுக்கு இந்தியாவுக்கு இல்லாத அக்கறையா நமக்கு என்ற எண்ணத்தை இந்தியா ஏற்படுத்துகிறது. நாங்கள் இருக்கிறோம். இலங்கை தீவில் இருக்கக்கூடிய தமிழர் பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். நாங்கள் சிங்கள அரசுக்கு ஆலோசனைகளை சொல்வோம். நாங்கள் இதுவரை எப்படி தமிழர்களை கொள்வது என்ற ஆலோசனைகள் கொடுத்து, தங்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்து, தளபதிகளை அனுப்பி, படைகளை அனுப்பி, தளவாடம் கொடுத்து நாங்கள் கொன்றோம். இனி என்ன செய்வதென்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நீங்கள் ஏன் மூக்கை நீட்டுகிறீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் கொடியவன் ராஜபக்சேயை புத்தகையாவுக்கும் திருப்பதிக்கும் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, என்னை மறந்து விடுங்கள், என் பின்னணியை மறந்து விடுங்கள், என் பின்னால் இருக்கின்ற சிவப்பு கருப்பு சிவப்பு வண்ணத்தை மறந்து விடுங்கள், நான் நெஞ்சால் நேசிக்கும் பிரபாகரனை உயிராக கருதுகிறவன் என்பதை மறந்து விடுங்கள். நான் இதுவரை எடுத்த வாதங்களின் பின்னணியில் பாருங்கள். நியாயம்தானா ராஜபக்சே அழைத்து வந்தது? நான் டெல்லி மாநகரிலே பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்த போராட்டத்தின் போது அந்த பன்னாட்டு ஊடகங்கள் முன்னிலையில், டெல்லியிலே இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள் தொலைக்காட்சிகளுக்கு முன்னிலையில் நான் வேதனையோடு கேட்டேன், இஸ் இட் ஃபேர்? இஸ் இட் ஃபேர்? இது நியாயம்தானா? எங்கள் லட்சக்கணக்கான மக்களை கொண்டவரை இந்தியாவுக்கு அழைப்பது நியாயம்தானா? புத்தகயாவுக்கு அழைப்பது நியாயம்தானா? மனித குலத்துக்கு கருணையை போதித்த புத்தர் பெருமான் எலும்புகள் கூட அவனை மன்னிக்காதே, அந்த கொடியவனை, எங்கள் மக்களை கொண்டு குவித்த கொடியவன் ரத்தம் படிந்த கரங்களோடு வருகிறாரே, அவரை அழைப்பது நியாயம்தான். இஸ் இட் ஜஸ்டிஸ்? இஸ் இட் ஜஸ்டிஸ்? இஸ் இட் ஃபேர்? I make an appeal to all political parties of India. I make an appeal to the people of India. Are we orphans? Are we orphans? நாங்கள் அநாதிகளா? நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் தானா? எங்கள் மீனவர்கள் 600 பேர் கொல்லப்பட்டார்களே, நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் தானா? தினமும் கொள்கிறானே வெங்கடாஜலபதி கோயிலில் அவனுக்கு என்ன வேலை? 2000 இந்து கோயில்களை உடைத்து நொறுக்கியவன், திருவோணமலையிலே சிவன் கோயிலுக்கு கட்டப்பட்ட அந்த அழகான தேரை நிர்மாணித்துக் கொடுத்த தச்சர்கள் இவர்கள் என்று மணிக்கட்டை வெட்டி நடுத்தரவிலே போட்டு கொண்டார்களே, முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே பௌத்த விகாரை எழுப்புகிறானே, எங்கள் துர்க்கை காளி கோயிலை உடைத்தானே, ஆதாரத்தோடு புகைப்பட சாட்சியங்களோடு இவனை அழைப்பது நியாயம்தானா என்று கேட்டோம். எதற்கு அழைத்து வந்தார்கள்? இன்றைக்கு மனித உரிமை கவுன்சிலில் நாம் கேட்பது, நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன், இலங்கை சிங்கள கொடிய அரசு அந்த அறிவித்த பித்தலாட்ட மாய்மால அந்த ஆணையம் என்ற LLRC என்கிறானே, லெசன்ஸ் லேண்ட் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன், அது ஒரு அயோக்கியத்தனமான வஞ்சகமான உலகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு ஆணையம். அவனை பற்றி அவனே எழுதுவதா? அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அமெரிக்காவின் கோரிக்கை எனக்கு உடன்பாடு கிடையாது. கடந்த வருடம் அதனால் தான் நான் எச்சரித்தேன் இந்திய அரசை,
நீ ஆயுதம் கொடுத்து எங்கள் மக்களை கொன்ற கூட்டு குற்றவாளி நீ. You are a co-accused in the crime of genocide. என் பேச்சை நீங்கள் மட்டும் ஒலிப்பதிவு செய்யவில்லை, இந்தியாவின் உளவுத்துறையும் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறது. பதிவு செய்யாவிட்டாலும் நீ இப்படி பேசினாயா என்று கேட்டால், சாட்சியம் இல்லாவிட்டாலும், வீடியோ தொலைக்காட்சி பதிவு இல்லாவிட்டாலும், ஒலிநாடா பதிவு இல்லாவிட்டாலும், உளவு பிரிவினர் சுருக்கெழுத்தில் எழுதாவிட்டாலும், நீ தஞ்சாவூர் வழக்கறிஞர் சங்கத்தில் இப்படி பேசியது உண்மைதானா என்று கேட்டால் நான் மறுக்கப் போவதில்லை, திரும்பவும் அதையே எங்கும் பதிவு செய்வேன் என்று சொல்வேன். கூட்டு குற்றவாளி இந்திய மக்களை சொல்லவில்லை. The government headed by Congress, engineered and directed by Sonia Gandhi, under the stewardship of Dr. Manmohan Singh, in which DMK is a part and parcel, is a co-accused in the crime of genocide. நடந்தது போர் குற்றம் அல்ல. போர் குற்றம் என்றால் இருதரப்பில் நடைபெற்ற போர் மீறல்கள். நான் இங்கே வழக்கறிஞரிடம் சொல்லுகிறேன், இதுவரை நடந்தது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை. இனத்தை அழிக்க வேண்டும் என்றுதான் நமது அகநானூறு, புறநானூறு, கலிங்கத்து பரணி சங்க தமிழ் நூல்களை கொண்ட 98,000 நூல்களை தீ வைத்து கொளுத்தினான் 81 யாழ்ப்பாண நூலகத்தை. வெளிக்கடை சிறையிலே 58 பேரை கண்டதுண்டமாக வெட்டி போட்டான். குட்டுமணியின் கண்களை காலிலே போட்டு நசிக்கிறான். நம் குழந்தைகளை கொதிக்கின்ற நெருப்பு தாரிலே தூக்கி வீசினான். இதுவரை 58 முதல் நடைபெற்ற அனைத்தும் சாட்சியங்கள் ஜெனோசைடு. இந்திரா காந்தி அம்மையாரே சொன்னாரே, இலங்கையில் நடப்பது ஜெனோசைடு, இனப்படுகொலை, இனத்தை அழிக்கின்ற படுகொலை. எனவே வார் கிரைம்ஸ் அல்ல, don't confuse that word. What happened is a crime of genocide. இது ஒரு நாள் இரு நாள் முள்ளிவாய்க்காலில் மட்டும் நடந்ததல்ல. For years together, one year after another, one by one நடைபெற்ற இனப்படுகொலை. அப்படியானதற்கு இந்த இனப்படுகொலை நடத்தியவரை கூண்டில் நிறுத்துவோம். ஏன் தெரியுமா? எவனும் தப்ப முடியாது. சிறிபரன்காவிலே 6 முஸ்லிம்களை கொன்றவன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கூண்டில் நிறுத்தப்பட்டு 55 ஆண்டுகள் அவனுக்கு தண்டனை. 42 ஜனவரி 23 ஹங்கேரியிலே அவன் ஒரு வயது, இன்றைக்கு அவன் 97 வயது. சாண்டோர் பிட்டோ அன்றைக்கு சுட்டுக் கொண்டான் 6 பேரை. எத்தனை 70 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சாட்சியத்தோடு நிற்கப்பட்டு அவன் நடக்க முடியாமல் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறான். அப்படியானால் எங்கள் இசை பிரியா, எங்கள் தங்கை நாசமாக்கப்பட்டது, கற்பழித்து கொல்லப்பட்டது, கொடூரமாக அவள் நாசமாக்கப்பட்டது. ஐயோ, பார்க்க முடியாதே. அது ஜெனுவின் எவிடன்ஸ். அது ஐநாவின் ரெப்பர்டரியை சொல்லிவிட்டார். 8 தமிழறிஞர்கள் அம்மனமாக இழுத்துக் கொண்டு வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, அது உண்மையான காட்சி, நிபுணர்கள் சொல்லிவிட்டார்கள். இவையெல்லாம் சாட்சியங்கள், அசைக்க முடியாத சாட்சியங்கள். இதை அனைத்துலக குற்றவாளி கூண்டிலே அவனை நிறுத்துகிற போது சாட்சியங்களை வைப்போம். இளைஞர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இனக்கொலைக்கு தண்டிப்பது ஒரு கோரிக்கை. இன்னொரு பக்கம் சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட்டு, செட்டில்டு கலனைசேஷன் அகற்றப்பட்டு, போலீசும் ராணுவம் அகற்றப்பட்டு, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? எங்கள் பாலகுமார் எங்கே? எங்கள் பேபி இளங்குமரன் எங்கே? எங்கள் யோகி எங்கே? எங்கள் புதுவை ரத்னதுரை எங்கே? உயிரோடு இருக்கிறார்களா? கொல்லப்பட்டு விட்டார்களா? சிறைபிடிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். தமிழீழ தாயகத்தில் ராணுவம், போலீஸ் வெளியேற்றப்பட வேண்டும். உலகத்தின் கதவுகளை தட்டுகிறோம். இத்தனை நாடுகளின் வரலாற்றை அதற்காகத்தான் சொன்னேன். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்.